நம்மளை இந்த ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? உங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் கர்த்தரையே நோக்கட்டும். வேறு எந்த காரியத்திற்கும் போகாத படிக்க எல்லா பாரத்தையும் கர்த்தர் பாதப்படியில் இறக்கி வச்சிருங்க. எல்லா காலியான பாத்திரங்களாக நம்ம அமரலாம். அப்பொழுது கர்த்தர் நம்மை நிரப்ப வல்லவராய் இருக்கிறார். நம்முடைய தேவைகளை சந்திக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஆமென். கடந்த வாரம் முழுது நம்மை கண்மணி போல பாதுகாத்து இந்த நாளை காணும்படியாக செய்திருக்கிறார். அதற்காக நன்றி. இந்த ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நம்ம அனைவரும் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அதற்காக நம்ம கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும். கர்த்தர் இங்கு கொண்டு வந்து சேர்த்ததற்காக. ஆமென். நம்ம அனைவரும் எழுந்திருத்து நின்று நம்மை தாழ்த்தி நம்ம ஒப்பு கொடுக்கலாம். நாம் செய்த பாவங்கள் அனைத்தையும் மன்னி இங்கே கர்த்தாவே எங்களை தகுதிப்படுத்துங்க. உம்மை துதிக்க, ஸ்தோத்தரிக்க, ஆராதிக்க கர்த்தாவே இந்த ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க எங்களை சுத்திகரிங்க கர்த்தாவே என்று கேட்கும்பொழுது அவர் கண்டிப்பாக சுத்திகரிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். மன்னிக்க தயப்பெருத்தவராக இருக்கிறார். உங்களுடைய இருதயங்களினாலே, சிந்தனைகளினால், ஒவ்வொரு அங்கங்களினாலும் செய்த எல்லா பாவங்களையும் மன்னிங்க என்று சொல்லி கேட்கும்பொழுது கர்த்தர் மன்னிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுங்க. அப்பா தேவனே, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. எவ்வளவு நல்லவர் ஐயா. நீர் வல்லவர் கர்த்தாவே, பெரியவர் ஐயா, பரிசுத்தர் கர்த்தாவே. அதற்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இந்த நாளை நீர் ஆசீர்வாதத்தை கொடுத்த கிருபைக்காக நன்றி அப்பா தேவனே, உமக்கு நன்றி கர்த்தாவே. இந்த அருமையான வேளையிலே நாங்கள் அனைவரும் உம்மை துதிக்க வந்திருக்கிறோம், ஸ்தோத்திரிக்க வந்திருக்கிறோம், உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம் கர்த்தாவே. அப்பா தேவனே, அதை தவிர வேறு ஒன்று நாங்கள் செய்யாத படிக்க எங்களுடைய கர்த்தாவை சிந்தனைகளை நீர் ஆண்டு கொள்ள வேண்டும் ஆய்ச்சபேக்கன் ஐயா. எங்கள் இருதயங்கள் இப்பொழுது பலிப்பீடமாக கர்த்தா பற்றி எரியட்டும் கர்த்தாவை. ஸ்தோத்திரம் ஐயா. அதற்காக எங்களை ஆசீர்வதிக்கவே வேண்டும் ஆய்ச்சபேக்கிறேன் ஐயா. அப்பா தேவனே, உமக்கு நன்றி, 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 நன்றி கர்த்தாதி கர்த்தனே. ஸ்தோத்திரம் ஐயா. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் கர்த்தாவே இந்த ஆராதனை வேளையில் இறங்கி வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல எங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் செய்யப்படுவதாக என்று சொல்லி தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம் கர்த்தாவே. அப்பா தேவனே, இந்த அருமையான வேளையில் கர்த்தாவே எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம் ஐயா. எங்கள் இருதயங்களினாலே, சிந்தனைகளினாலே, ஒவ்வொரு அங்கங்களினாலும் செய்த எல்லா பாவங்களையும் மன்னிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். உம்முடைய இரத்தத்தினால் எங்களை கழுகி சுத்திகரித்து வெண்மையாக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். அந்த பாவங்களை நாங்கள் திரும்பவும் செய்யாத படிக்க எங்களுக்கு உதவி செய்க. இந்த வாரத்தில் யாராவது பைபிள் வாசிக்காமல் இருந்திருந்தால், வேதத்தை வாசிக்காமல் இருந்திருந்தால், உமக்கு முதலிடம் கொடுக்காமல் இருந்திருந்தால் கர்த்தாவே, நீர் அருவருக்கத்தக்கதான காரியங்களை செய்திருந்தால் கர்த்தாவே மன்னிங்க ஐயா. உம்மை கோபப்படுத்தி இருந்தால், துக்கப்படுத்தி இருந்தால், எரிச்சல் மூட்டி இருந்தால் கர்த்தாவே மன்னிங்க ஐயா. ஸ்தோத்திரங்கள் அப்பா தேவனே. நீர் மன்னிக்க தயப்பெருத்த தேவன் கர்த்தாவே. எங்கள் மேல் இரக்கத்தை பாராட்ட வேண்டுமாய் செபிக்கிறேன் ஐயா. கிருபையை பாராட்ட வேண்டுமாய் செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆம் கர்த்தாவே, நீர் சொன்னீர் ஐயா, எங்களுடைய எல்லா பாவங்களையும் அறிக்கை செய்து நாங்கள் விட்டுவிட்டால் வாழ்வடைவோம், இல்லை என்றால் வாழ்வடைய மாட்டோம் என்று இன்றைக்கு கர்த்தாவே எல்லாரும் தங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடட்டும் ஐயா. அதற்காக முடிவு எடுக்கட்டும் ஐயா. தர்மையான வேளையில கர்த்தாவே நீர் நல்லவராக, வல்லவராக, பெரியவராக, பரிசுத்தராக எங்கள் மத்தியிலே கர்த்தாவே இறங்கி இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. பரிசுத்த ஆவியானவரே, இந்த இடத்திலே நீர் அக்னியா இறங்கி இருப்பதற்காக நன்றி. உம்முடைய பரிசுத்த ரத்தத்தை அள்ளி இந்த இடத்திலே ஊற்றுகிறோம் கர்த்தாவே. ஒவ்வொருத்தருடைய ஆவி, ஆத்மா, சரீரத்திலே ஊற்றுகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, வல்லமையா இந்த இடத்திலே கர்த்தா உம்முடைய பிரசன்னம் இறங்கட்டும் ஐயா. ஒவ்வொருத்தருக்குள்ளாக இருக்கிற எல்லா கிரிகளும் கர்த்தா இந்த வேளையிலே உம்முடைய அக்னி நீர் இப்பொழுது போற்று சுட்டரிக்கப்படட்டும் கர்த்தாவே. எல்லாரும் விடுதலையோடு கூட ஆராதிக்கட்டும் ஐயா. விடுதலையோடு கூட காரியங்களை செய்யட்டும் ஐயா. விடுதலையோடு கூட கேட்கட்டும் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஐயா. நீர் அப்படியாக பரிசுத்த ஆவியானவரே இந்த இடத்துல இறங்கி நீர் அசைவாடுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நீர் பொறுப்பேற்றுக் கொண்ட கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா தேவனே, உமக்கு நன்றி. எங்களுடைய பாவங்கள் அனைத்தும் மன்னித்தீர் என்ற நிச்சயத்தோடு கூட நாங்கள் இந்த ஆராதனை வேலைக்குள்ளாக நாங்கள் கடந்து போகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, நீர் ஒருவரே ஜீவனுள்ள தேவன் கர்த்தாவே. உம்மை தவிர வேறொரு தேவன் இல்லை என்ற கர்த்தாவே நாங்கள் உம்மை ஆராதிக்க போகிறோம். ஏனென்றால் அண்ட சராசரங்களை படைத்த தேவன் நீர் ஒருவரே கர்த்தாவே. அதற்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா தேவனே, உமக்கு நன்றி. இப்பொழுது நாங்கள் துதிக்க போகிறோம். சுதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவன் எங்கள் சுதிகளிலே சந்தோஷமாய் அமர வேண்டுமாய் செபிக்கிறோம். எல்லாரும் வாய்களை திறந்து துதிக்கலாம். சிஸ்டர் சிபா வழி நடத்துவார்கள். அப்பா பிதாவே, உமக்கு நன்றி. எல்லாரும் வாய்களை திறந்து
அப்பா பிதாவே மே நன்றியால் சோத்தரிக்கிறோம் ராஜா. அன்பின் பிதாவே மே நன்றியால் சோத்தரிக்கிறோம் ராஜா. இரக்கங்களின் பிதாவே மே நன்றியால் சோத்தரிக்கிறோம் ராஜா. அந்த ரங்கத்தில் இருக்கும் பிதாவே மே நன்றியால் சோத்தரிக்கிறோம் ராஜா. மெய் தேவனே மே நன்றியால் சோத்தரிக்கிறோம் ராஜா. பூமியின் எல்லை வரைக்கும் யாக்கோபில அரசாளுகிற தேவனே மே நன்றியால் சோத்தரிக்கிறோம் ராஜா. மாம்சமான யாவருடைய ஆவிகளுக்கும் தேவனாகிய கர்த்தாவே மே நன்றியால் சோத்தரிக்கிறோம் ராஜா. ஏசப்பா உம்முடைய மகிமையான சந்நிதியிலே மாசற்றவர்களாக எங்களை நிறுத்த வல்லவரே மே நன்றியால் சோத்தரிக்கிறோம் ராஜா. கிருபை நிறைந்தவரே மே நன்றியால் சோத்தரிக்கிறோம் ராஜா. மகத்துவமானவரே மே நன்றியால் சோத்தரிக்கிறோம் ராஜா. ஆலோசனையில் பெரியவரே மே நன்றியால் சோத்தரிக்கிறோம் ராஜா. உன்னதமானவரே மே நன்றியால் சோத்தரிக்கிறோம் ராஜா. மாசற்ற ரத்தமே மே நன்றியால் சோத்தரிக்கிறோம் ராஜா. குற்றமில்லாத ரத்தமே மே நன்றியால் சோத்தரிக்கிறோம் ராஜா. பரிசுத்த ஆவியானவரே மே நன்றியால் சோத்தரிக்கிறோம் ராஜா. சர்வ சராசரங்களை படைத்த தேவாதி தேவனே மே நன்றியால் சோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே, ஒருவன் பாவம் செய்தால் அவனுக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவரே மே நன்றியால் சோத்தரிக்கிறோம் ராஜா. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானரே மே நன்றியால் சோத்தரிக்கிறோம் ராஜா. ஆதி மந்தமும் மானவரே மே நன்றியால் சோத்தரிக்கிறோம் ராஜா. அல்பாவும் மேகாவுமா இருக்கிறவரே மே நன்றியால் சோத்தரிக்கிறோம் ராஜா. பரிசுத்தரே மே நன்றியால் சோத்தரிக்கிறோம் ராஜா. அப்பா ரபி ரபோனி ஐயரே மே நன்றியால் சோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் ஏசப்பா. நீர் துதிக்கும் கணத்துக்கும் பாத்திரரே மே நன்றியால் சோத்தரிக்கிறோம் ராஜா. ஏசப்பா ஆண்டவரே, இந்த கிருபையான நாளுக்காக மே நன்றியால் சோத்தரிக்கிறோம் ராஜா. ஏசப்பா, இந்த நாளில் ஆண்டவரே உம்முடைய சன்னிதானத்தில் எங்களை நிக்க வைக்க ஏசப்பா நீர் தகுதிப்படுத்தினீரே மே நன்றியால் சோத்தரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, எத்தனையோ பேருக்கு இந்த பாக்கியம் இல்ல ஆண்டவரே, நீர் எங்களை நிறுத்தின உம்முடைய இரக்கங்களுக்காக மே நன்றியால் சோத்தரிக்கிறோம் ராஜா. கிருபை நிறைந்தவரே மே நன்றியால் சோத்தரிக்கிறோம் ராஜா. ஏசப்பா, மரணமும் ஜீவனும் உம்முடைய கரத்தில் அல்லவா ஆண்டவரே உண்டு ஏசப்பா. ஆண்டவரே, நீர் எங்களை ஏசப்பா நிறுத்தின உம்முடைய மகத்துவமான அற்புதங்களுக்காக மே நன்றியால் சோத்தரிக்கிறோம் ராஜா. ஏசப்பா, சோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று சொன்ன தேவாதி தேவனே, உம்மை நன்றியால் சோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே, அப்பா தகப்பனே, நீர் சர்வத்தையும் ஆளுகிற தேவாதி தேவனே, உமக்கு நன்றி ஏசப்பா. ஆண்டவரே, அப்பா தகப்பனே, இந்த சோத்திர பலி ஆண்டவரே நீங்க அங்கீகரித்ததுக்காக உம்மை நன்றியால் சோத்தரிக்கிறோம் ராஜா. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். பாஸ்டர் சில்வஸ்டர் வந்து துவக்க ஜெபத்தை ஜெபிப்பார்கள். எல்லாரும் கண்களை மூடி ஜெபத்தில் தரித்திருக்கலாம். மகா இரக்கமும் கிருபையுள்ள தேவனே, அப்பா ஸ்தோத்திர ராஜா, இந்த புதிய நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்தில் 25 நாட்கள் கணின்மணி போல் பாதுகாத்து இந்த 26ஆம் தேதியில் கொண்டு வந்திருக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஓய்வு நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த ஓய்வு நாளை உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஆராதனை உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரை நீர் தாமே பொறுப்பெடுத்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். ஆவியானவரை நீர் தாமே இடைப்படணும். ஆவியானவரை நீர் தாமே பேசணும். ஆவியானவரை நீங்கள் தான் ஒவ்வொரு இடத்துல உள்ளத்தில் நீங்கள் ஆளுகை செய்யும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்து விட்டதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பகுதியும் உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு பகுதியை நீர் ஆளுகை செய்வீராக. ஒவ்வொரு பகுதியை நீங்கள் நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தினால நீர் இப்படி செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய தாசன் வார்த்தை கொடுக்கும் போது மறைத்து நீர் பேசும்படிக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு இடத்தையும் ஆண்டவரே நீர் பார்த்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரும் நீங்க தொட்டதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இடைப்பட போவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்போ ஆராதனை நாங்கள் செய்யும் போது ஒவ்வொரு பாடல்களை அங்கீகரித்து உம்முடைய பிரசனம் அளவில்லாதபடி நிரப்புவதற்காய் கொடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் அப்படி செய்து விட்டதற்காய் நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். Praise the Lord. Hallelujah. சந்தோஷமா இருக்கீங்களா? கையை உயர்த்தி ஹalleluya சொல்லலாமா? Hallelujah. Praise the Lord. சிங்க கபில யார் யாரெல்லாம் இருக்கிறீங்க எனக்கு தெரியாது. இந்த பாடலை பாடும்பொழுது கண்டிப்பாக கர்த்தர் ஒரு விடுதலை கொடுப்பார். ஆமென். சிங்க கபியோ சுளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ஹalleluya.
சிங்ககேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்ககேவியோ சிங்ககேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்ககேவி சிங்ககேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்ககேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்ககேவியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியாய் என்னை நினைத்தார். சிங்ககேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்ககேவி சிங்ககேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். Thank you, Lord. Thank you, Master. Thank you, Jesus. Thank you, Jesus. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் பெறுவேனே, சாத்தானை சமுதிரம் விழுகுமே. ஆவியினால் யுத்தம் பெறுவேனே, சாத்தானை சமுதிரம் விழுகுமே. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்ககேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்ககேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ராஜ்யம் எனக்குள்ள வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. ராஜ்யம் எனக்குள்ள வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதம் எனக்காக செய்பவர் என்றும் நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர் அதிசயமாய் வழி நடத்துவார். அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்ககேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடும். ஹல்லேலூயா. சிங்ககேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்ககேவியில் நான் விழுந்தேன், அவன் அமர்ந்திருந்தார். சுட்டரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியாய் என்னை நினைத்தார். சிங்ககேவி சிங்ககேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்ககேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்ககேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்ககேவியோ சிங்ககேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவர் என்னை காத்திடுவார். ஹல்லேலூயா. Thank you, Jesus. ஏசப்பா, இந்த வேளையில் யாரெல்லாம் சிங்ககேவியில் இருக்காங்க எனக்கு தெரியாது ஏசப்பா. என்ன சூழ்நிலை இருந்தாலும் நீங்க தான் விடுதலை கொடுப்பீங்க நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த வேளையில் the same God who was with Daniel, தானியேல் கூட இருந்த அதே கர்த்தர் இந்த இடத்துல நம்மோடு கூட
இருக்கிறார். அதுக்காக நன்றி. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் பாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீ எனக்காக ஜீவன் தந்தீர். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீ எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என் மீண்டும் நடக்க வைத்தீர். என்னை எத்தனை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து நீ எனக்கு மறக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் பாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்து கொண்டீரே. என்னையும் உம்முடன் சேர்த்து கொள்ள நீ எனக்காக மீண்டும் வருவீரே. பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்து கொண்டீரே. என்னையும் உம்மோடு சேர்த்து கொள்ள நீ எனக்காக மீண்டும் வருவீரே. என் நாட்கள் முடியும் வரை, கரங்களை உயர்த்தி, ஜீவன் பிரியும் வரை, என் பாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் பாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். ஆம் ஏசப்பா, என்ன துன்பம் வந்தாலும் சரி, என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, என் நாட்கள் முடியும் வரை ஏசப்பா, கடைசி மூச்சு வரை ஏசப்பா உம்மையே நாங்கள் பற்றி கொள்ளுவோம். என் நாட்கள் முடியும் வரை, உள்ளத்திலிருந்து சொல்வோமா, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். Hallelujah. Oh, we
Thank you, Master. Thank you, Lord. துதி உமக்கே, கணம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கணம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே. நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே. நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர். நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர். துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா. எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா. நீரென்று வாழ்வே இல்லை உனதேனையா, உந்தனின் மாறா அன்பை மறவேனையா. நீரென்று வாழ்வே இல்லை உனதேனையா, உந்தனின் மாறா அன்பை தேனையா. துதி உமக்கே, உமக்கே, Yes, Lord Jesus. புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. உமக்கே துதி, உமக்கே கனம், உமக்கே புகழ். என் இயேசுவே, உமக்கே துதி, உமக்கே கனம், உமக்கே புகழ். என் இயேசுவே, உமக்கே துதி, உமக்கே கனம், உமக்கே புகழ். என் இயேசுவே. Hallelujah. ஆமென். Thank you, கர்த்தாவே Lord. ஸ்தோத்திரம் ஐயா. Thank you, Master. உமக்கே துதி கனம் மகிமை. கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஐயா. Thank you, Jesus. உம்மை துதிக்கிறோம் Thank you, இயேசுவா. Jesus. ஸ்தோத்திரங்கள், நன்றிகள் கர்த்தாவே, நன்றி. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Master. ஆமென். கர்த்தாவே Thank you, ஸ்தோத்திரம் ஐயா. Jesus. உமக்கு Thank you, நன்றி, Lord. நன்றி, நன்றி. Let's all be focused on Jesus Christ. எல்லாரும் இயேசப்பாவினுடைய திருமுகத்தையே நோக்கி இருங்கள். Hallelujah. Thank you, Jesus. ஆண்டவரே
சர்வ வல்லவர் ஆளுகிறார். ஆம் கர்த்தாவே, Thank you, Lord. துதியும் கனமும் For மகிமையும் about உமக்கு 30 ஒருவருக்கே seconds, கர்த்தாவே. let's all be in silence for about 30 seconds. யாரும் பேசக்கூடாது. No 30 talking. நொடிகள் அமைதியாக இருந்து கர்த்தருடைய சத்தத்தை கேளுங்கள். Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Master. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Master. Some of you keep your hand on your heart this side. Thank you, உங்களுடைய Jesus. இருதயத்தின் மேலே உங்களுடைய வலது கையை எடுத்து வையுங்கள். Lord, I pray, Master, for those with a weak heart, whatever the heart problems, Lord, I come against it in Jesus' name. யாருக்கெல்லாம் இருதயத்தில் என்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி போகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். We want to thank you, Lord. நன்றிகள் இயேசப்பா. தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே, தூயரே சர்வ வல்லவர் நீரே, துதியுமக்கே, 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 துதியுமக்கே. எல்லோரும் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். Thank you, Lord. Hallelujah. Praise the Lord. யாராவது அந்த டென்ட்டுக்கு அந்த சைடில் யாருன்னா வண்டியை விட்டுருந்தீங்களா எடுங்க. டென்ட்டுக்கு அந்த சைடில் நம்ம சர்ச்சு முன்னால் கேட்டில் இல்லை, அதுக்கு பின்னால் யாருன்னா விட்டுருந்தீங்களா? தயவு செஞ்சு உங்கள் வண்டிங்களை எடுங்க. யாருன்னா விட்டுருக்கீங்களா? சர்ச்சுக்கு அந்த இது டென்ட்டுக்கு அந்த போய் எடுத்துருங்க. அங்கே கலாட்டா பண்ணிருக்கிறாங்க, கொடுத்து அனுப்பிச்சிட்டிங்களா? வேறு யாருதுன்னா இருக்குதுங்களா? இல்லை ஒரே ஒரு வண்டி தான், நம்மளது ஒரே வண்டி தான்ப்பா. கொஞ்சம் சாவி கொடுத்து அனுப்புங்க தயவு செஞ்சு. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நம்ம ஸ்கிரிப்சர் ரீடிங் டைம். இப்பொழுது வேதம் பகுதி வாசிக்கும் நேரம். வாசிக்கிறவர்கள் முன்னே வாருங்கள். தமிழும் ஹிந்தியிலும் வாசிக்கப்படும். சங்கீதம் 119 திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 19
41 41 நம்ம வாசிக்க போகிறோம். சாம் 190 41 ஆன்வர்ட்ஸ். சங்கீதம் 119 41 வசனத்திலிருந்து நாம் வாசிக்க போகிறோம். வாசிக்கலாம் இந்தியில். हम पवित्र से एक अध्याय पढ़ेंगे, अध्याय 119 वचन 41 से लेकर। हे यहोवा, तेरी करुणा और तेरा किया हुआ उद्धार तेरे वचन के अनुसार मुझको मिले, तब मैं अपनी नाम धराई करने वालों को कुछ उत्तर दे सकूँगा, क्योंकि मेरा भरोसा तेरे वचन पर है। मुझे अपने सत्य वचन कहने से न रोक, क्योंकि मेरी आशा तेरे नियमों पर है। तब मैं तेरी व्यवस्था पर लगातार सदा सर्वदा चलता रहूँगा, और मैं चौड़े स्थान में चला फिरा करूँगा, क्योंकि मैंने तेरे उपदेशों की सुधि रखी है, और मैं तेरी चितौनियों की चर्चा राजाओं के सामने भी करूँगा और संकोच न करूँगा, क्योंकि मैं तेरी आज्ञाओं के कारण सुखी हूँ और मैं उनसे प्रीति रखता हूँ। मैं तेरी आज्ञाओं की ओर जिनसे मैं प्रीति रखता हूँ हाथ फैलाऊँगा और तेरी विधियों पर ध्यान करूँगा। जो वचन तूने अपने दास को दिया है उसे स्मरण कर, क्योंकि तूने मुझे आशा दी है। मेरे दुख में मुझे शांति उसी से हुई है, क्योंकि तेरे वचन के द्वारा मैंने जीवन पाया है। अभिमानियों ने मुझे अत्यंत ठट्टे में उड़ाया है, तो भी मैं तेरी व्यवस्था से नहीं हटा। हे यहोवा, मैंने तेरे प्राचीन नियमों को स्मरण करके शांति पाई है। जो दुष्ट तेरी व्यवस्था को छोड़े हुए हैं उनके कारण मैं संताप से जलता हूँ। जहाँ मैं परदेसी होकर रहता हूँ वहाँ तेरी विधियाँ मेरे गीत गाने का विषय बनी है। हे यहोवा, मैंने रात को तेरे नाम का स्मरण किया और तेरी व्यवस्था पर चलता हूँ। यह मुझसे इस कारण हुआ कि मैं तेरे उपदेशों को पकड़े हुए था। ஆமென். ஆமென். தமிழில் வாசிக்கலாம். பிரைஸ் தி லார்ட். இன்றைய வேத பகுதி சங்கீதம் 119 41 முதல் 56 வரை. கர்த்தாவே, உம்முடைய வாக்கின்படி உமது தயவும் உமது இரட்சிப்பும் எனக்கு வருவதாக. அப்பொழுது என்னை நிந்திக்கிறவனுக்கு உத்தரவு சொல்லுவேன், உம்முடைய வசனத்தை நம்பியிருக்கிறேன். சத்திய வசனம் முற்றிலும் என் வாயிலின்று நீங்க விடாதேயும், உம்முடைய நியாய தீர்ப்புகளுக்கு காத்திருக்கிறேன். நான் எப்பொழுதும் என்றைக்கும் உமது வேதத்தை காத்துக்கொள்ளுவேன். நான் உம்முடைய கட்டளைகளை ஆராய்கிறபடியால் விசாலத்திலே நடப்பேன். நான் உம்முடைய சாட்சிகளை குறித்து ராஜாக்களுக்கு முன்பாகவும் வெட்கப்படாமல் பேசுவேன். நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகளின் பேரில் மனமகிழ்ச்சியாயிருப்பேன். நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகளுக்கு கையெடுப்பேன், உமது பிரமாணங்களை தியானிப்பேன். நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியனுக்காக நினைத்தருளும். அதுவே என் சிறுமையின் எனக்கு ஆறுதல், உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. அகந்தைக்காரர் என்னை மிகவும் பரியாசம் பண்ணியும் நான் உமது வேதத்தை விட்டு விலகினதில்லை. ஆதி முதலான உமது நியாய தீர்ப்புகளை நான் நினைத்து என்னை தேற்றுகிறேன். உமது வேதத்தை விட்டு விலகுகிற துர்மார்க்கர் நிமித்தம் நடுக்கம் என்னை பிரித்தது. நான் பரதேசியாய் தங்கும் வீட்டிலே உமது பிரமாணங்கள் எனக்கு கீதங்களாயின. கர்த்தாவே, ராக்காலத்தில் உமது நாமத்தை நினைத்து உமது வேதத்தை கை கொள்ளுகிறேன். நான் உமது கட்டளைகளை கை கொண்டபடியினால் இது எனக்கு கிடைத்தது. ஆமென். ஹல்லேலூயா. வல்லமையான விசுவாச அறிக்கை செய்யலாம். எல்லாரும் உங்களுடைய பைபிள்களை கருத்தில் எடுத்து பிடித்துக் கொள்ளுங்கள். சிஸ்டர் குயினி வந்து வழி நடத்துவார்கள். ஆளுகை வல்லமை. கர்த்தர்
கர்த்தரை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிற எனக்கு அவர் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வல்லமை தேவனுடையது. அவருடைய சத்தம் வல்லமை உள்ளது. தேவனுடைய பிள்ளைகளாகிய என்னை அவர் தம்முடைய வல்லமையினால் இடை கட்டுவார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமமே வல்லமையில் பெரியது. அவர் தம்முடைய நாமத்தை எனக்கு தரிப்பித்திருக்கிறார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் எனக்கு ஞானமும் வல்லமையும் கொடுத்து நான் அவரிடத்தில் வேண்டிக் கொள்கிறதை எனக்கு அறிவித்தருளுவார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரலோக தேவன் எனக்கு ராஜரீகத்தையும் பராக்கிரமத்தையும் வல்லமையையும் மகிமையையும் அருளி செய்திருக்கிறார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாம். எல்லாரும் உட்காரலாம். இந்த வேளையில அனௌன்ஸ்மெண்ட் டைம். காணிக்கை நேரமுமாக இருக்கிறது. காணிக்கை எடுக்கிறவங்க முன்ன வாருங்க தயவு செஞ்சு. Praise the Lord. Praise the Lord. எல்லாரும் கவனமாய் கேளுங்கள். அனௌன்ஸ்மெண்ட் டைம். அறிவிப்பு நேரம். இந்த வாரம் வருகிற வாரம் சாட்டர்டே நம்மளுக்கு ஏர்லி மார்னிங் சர்வீஸ் இருக்குது. காலை எத்தனை மணிக்கு? 5:30. ஓகே, 5:30 மணிக்கு ஒவ்வொருத்தரும் வந்து அதிகாலை ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து அந்த நாளை நீங்கள் கழிங்க. ஏன்னா வசனம் சொல்லப்படுது, அதிகாலை என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். அந்த பிரகாரம் ஒவ்வொருத்தரும் வந்து அவருடைய சமூகத்தில் நீங்கள் நேரத்தை செலவழிங்க. அது வந்து சாட்டர்டே நடக்கும். ஓகே, எப்பயும் போல் வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை காலை 8 மணிக்கு ஆங்கில ஆராதனையும் காலை 9 மணிக்கு தமிழ் ஆராதனையும் இங்கே காவல் பைச்சந்திராவில் நடைபெறும். கண்ணூரில் 10 மணிக்கு நடைபெறும். இந்த வாரம் சண்டே ஈவினிங் எப்பயும் போல் இந்தி சர்வீஸ் வந்து நடக்கும் இல்லைங்களா, 5:30. ஸோ இன்றைக்கு இருக்காது. இன்றைக்கு வந்து நம்மளுக்கு யூத் மீட்டிங் இருக்கிறதுனால இன்றைக்கு வந்து இருக்காது. அடுத்த வாரத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகும். டியூஸ்டே மல்டி ஏரியா கேர்சல் இந்த வாரத்தில் சிஸ்டர் ஸ்டெல்லா அவங்களுடைய வீட்டில் இருக்கும். அன்றைக்கு உங்களுக்கு ஜப உதவி தேவைப்பட்டால் நீங்கள் பாஸ்டமாவை நீங்கள் அணுகுங்க. வெட்னஸ்டே கேர்சல் ஜாய்சம்மா கேர்சல் இந்த வாரத்தில் ஹெலனம்மா வீட்டில் இருக்கும். சிஸ்டர் குயினி கேர்சல் பிரதர் பவுல் அங்கிள் வீட்டில் இருக்கும். சிஸ்டர் அனிதா கேர்சல் சிஸ்டர் ரேவதி வீட்டில் இருக்கும். பிரதர் ராஜேஷ் கேர்சல் சிஸ்டர் செல்வி அவங்களுடைய வீட்டில் இருக்கும். தேர்ஸ்டே எவ்ரி தேர்ஸ்டே ஃபாஸ்டிங் ப்ரேயர் காலையில் 10 மணிக்கு இங்கே நம்ம சபையில் இங்கே நடைபெறுது. யாரெல்லாம் வந்து இன்னும் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பப்படுறவங்க எல்லாம் முன்னாடியே நீங்கள் பாஸ்டமாக்கு வந்து நீங்கள் அறிவித்து அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே வந்து ஜாயின் ஆகுங்க. உங்களுக்கு வந்து கான்ஃபரன்ஸ்லேயோ வந்து ப்ரேயர் வந்து நீங்கள் அட்டன் பண்ணலாம். லைவ்லேயோ வந்து உங்களுக்கு யூடியூப்பில் வந்து டெலிகாஸ்ட் ஆகுது. அதில் நீங்கள் பார்த்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஃப்ரைடே தங்கமலை கேர்சல் இந்த வாரத்தில் பவுலினம்மா வீட்டில் இருக்கும். சாட்டர்டே லேவட் கேர்சல் சிஸ்டர் பிலோமினா வெங்கடம்மா சாட்டர்டே லேவட் கேர்சல் வெங்கடம்மா வீட்டில் இருக்கும். ஓகே, கம்மிங் வீக் மினிஸ்ட்ரி இன் த சர்ச். வருகிற வாரம் சபையில் ஊழியம் செய்கிறவர்கள் ஆல்ரெடி பாஸ்டமா சொன்ன பிரகாரம் ஒவ்வொருத்தரும் கேர்சலாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. அடுத்த வாரம் கேர்சல் ஜாய்சம்மா கேர்சல் நடத்துவாங்க.
ப்ரைஸஸ் சிஸ்டர் ஜாய்ஸம்மா, ஆஃப்ரிங் எலனம்மா, ஸ்கிரிப்சர் ரீடிங் கன்னடாவில் சிஸ்டர் ரபேகா சார்லஸ், தமிழில் பிரதர் செல்வம். வல்லமையான விசுவாச அறிக்கை சிஸ்டர் ஞானமணி, அனௌன்ஸ்மெண்ட் பிரதர் கில்பர்ட், சிஸ்டர் நியூ கமர் சிஸ்டர் கவிப்ரியா. டுடே ஆஃப்டர் த சர்வீஸ் நம்மளுக்கு க்ளீனிங் டீம் யூத் மீட்டிங்கும் வந்து நம்மளுக்கு இருக்குது இல்லையா? ஸோ அதுக்காக நீங்கள் எல்லாருமே வந்து தயாராகுங்க. வாலண்டியர்ஸ் மீட்டிங்கும் இருக்குது. ஸோ ஒவ்வொருத்தரும் வந்து அந்தந்த டைமுக்கு வந்து ஜாயின் ஆகுங்க. ஓகேங்களா? ஓகே, நம்ம இப்பொழுது காணிக்கைக்காக நம்ம ஜெபிக்கலாம். प्रभु जी धन्यवाद करते हैं पिता, ये सुंदर समय पिता परमेश्वर आपने दिया है, विशेष आपका धन्यवाद हो पिता परमेश्वर। हमें पिता मौका दिया है पिता आपके सम्मुख पिता परमेश्वर एकत्रित होकर आपकी स्तुति गान करने का आपका कोटि कोटि धन्यवाद करते हैं पिता परमेश्वर। प्रभु जी अपने हृदय को खोलकर अपने हाथों को जिन जिन्होंने उठाया है पिता परमेश्वर, उनके हाथों को 2 गुना 4 गुना 100 गुना आशीष देना पिता परमेश्वर। उनकी आर्थिक स्थिति पिता परमेश्वर आपके हाथों में सौंपते हैं, आप ही पिता परमेश्वर ने देखेगा पिता परमेश्वर। जिन जिन्होंने पिता परमेश्वर किसी कारणवश नहीं दिया है पिता, उनके हाथों को पिता परमेश्वर आशीष देना। आने वाले पिता परमेश्वर समय में पिता आपका बहुत ऐसे देने वाले हो सके पिता परमेश्वर। राजा आपके राज्य के लिए पिता परमेश्वर हम अपने अपने हाथों को उठाएं पिता परमेश्वर, मौका हमें दीजिए पिता परमेश्वर। आगे के कार्यक्रम को आपके दासियों को आपके हाथों में सौंपता हूँ पिता परमेश्वर। राजा सारी आदर महिमा आपको देता हूँ, मांगते हैं हमारे उद्धार करता प्रभु यीशु के नाम से, आमीन। ஹalleluya, praise the Lord. இன்றைக்கு என்ன இருக்குதுங்க நம்மளுக்கு? சர்வீஸ் முடிஞ்சதும் யூத்துங்கெல்லாம் இருக்கிறாங்களே எல்லாம் தெரில, ஒரு சத்தமாவது போடக்கூடாதா? எல்லாம் ஜோராக யூத் மீட்டிங் சொல்லுங்கள் யூத்ஸுங்களா. ஆமேன், ஹalleluya. இவங்களை வச்சுட்டு எப்படா யூத் மீட்டிங் பண்ண போகிறேன், சத்தமே வெளியே வர மாட்டேங்குது. யூத்ஸ்ன்னா எப்படி இருக்கணும் இல்லைங்களா? எந்த சத்தமே பரவாயில்ல போல இருக்குதே. நல்லா என்ன பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள் கர்த்தருடைய சந்நிதியில். யூத்ஸ் எல்லாம் இன்றைக்கி 2 மணிக்கு நம்மளுக்கு என்ன இருக்குது, யூத் மீட்டிங் இருக்குது. 2 மணிக்குன்னா 3 மணிக்கு தயவு செஞ்சு வராதிங்க, முன்னதாக வாங்க. வந்து எல்லாவற்றையும் ஒழுங்காயும் கிரமமாயும் செய்யுங்க. அதுக்கு வந்துட்டு பிரதர் பாஸ்டர் சாமுவேல் வராங்க, ஒரு அதனுடைய வீடியோ கொஞ்சம் போடுவாங்க, போட்டுருங்க. போன வருஷம் ஆனதும் போட்டிருக்கிறாங்க, இனி இந்த வருஷம் வரதும் போட போகிறாங்க. அதனால் நீங்கள் வேறு யாருன்னா நினச்சிக்க போகிறீங்க. இது போன வருஷம். ஹalleluya. அக்னியை அனல் மூட்டுங்கள். ஆமென், ஹalleluya. யூத்ஸ் எல்லாம் என்ன பண்ணணும்? ஆமாம், உங்களுக்கெல்லாம் எப்படி சொல்லணும் தெரியுமா? நெருப்பாக எழுந்திரிக்கணும். எப்படி எழுந்திரிக்கணுமா? ஆமாம், அக்னி என்ன பண்ணணும்? அனல் மூட்ட வேண்டும். இன்றைக்கு யூத் மீட்டிங்கில் எல்லோரும் வந்து கலந்து கொண்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், யாரெல்லாம் எந்த சபைக்கும் போகாமல் இருக்கிறவங்க, ரட்சிக்கப்படாதுங்க, அப்பேற்பட்ட ஒரு யூத்ஸ் என்ன பண்ணுங்கள், ஒவ்வொருத்தரை கூட்டிகிட்டு வாங்க. எல்லோரும் ஒவ்வொருத்தரை கூட்டிகிட்டு வாங்க.
அவங்கள கர்த்தருக்குள்ளாக வழி நடத்துங்க. பரலோக ராஜ்யம் இதுதான் என்று சொல்லிக் கொடுத்து அவங்களை பரலோக ராஜ்யத்திற்கு வழி நடத்தும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். அதனால் நீங்கள் அந்த காரியங்களை செய்யுங்க. அப்புறம் வருகிற தேர்ஸ்டே, அதாவது வியாழக்கிழமை அன்று நமக்கு பைபிள் ஸ்டடி இருக்கிறது. எத்தனை பேருக்கு பைபிள் ஸ்டடிக்கு வர ஆசை? பைபிள் ஸ்டடி நம்ம கற்றது எவ்வளவா? நம்ம எல்லாம் உள்ள தான் கற்றுருக்குறோம். ஆமென். கல்லாதது ஆமாம், கடல் அளவு. அப்போது கடல் மாதிரி உலகம், கடல் எல்லாமே அப்படியாக என்ன பண்ண இருக்குது. அதனால் நம்ம வந்துட்டு கற்றுக்கொள்வது, நம்ம சாகிற வரைக்கும் கற்றுக்கொள்கிற காரியங்கள் அநேகம் உண்டு. நம்மை சரிப்படுத்திக்கிற கொள்ளுகிற காரியங்கள் அநேகம் உண்டு இல்லைங்களா? வசனத்திடை ஒரு வசனம் நம்ம இன்னைக்கு வாசித்தோம்னா இன்னொரு நாளைக்கு கர்த்தர் வேறு விதமான ஒரு வியாக்கியானத்தை கொடுப்பார். ஆமென். விளக்கத்தை கர்த்தர் கொடுப்பார். ஆனால் நீங்கள் வந்து கலந்து கொண்டு பயனடையுங்கள். யாரையும் வற்புறுத்த போகிறதில்ல. விருப்பம் இருக்கிறவங்க மாத்திரம் என்ன பண்ணுங்க, வந்து நீங்கள் பயனடையும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. தேர்ஸ்டே இது பைபிள் ஸ்டடி இருக்கிறது. 6 மணிக்குன்னு சொல்லியிருக்கிறோம். 6:30 மணிக்குள்ளே என்ன பண்ணிடுங்க, தயவு செஞ்சு வந்து சேர்ந்துருங்க. நம்ம அப்போ தான் கொஞ்சம் நேரம் என்ன பண்ணலாம், டிஸ்கஷன் பண்ணலாம், எக்ஸ்பிளனேஷன் பண்ணலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸ்க்கு நாங்கள் என்ன பண்ணலாம், கிளியர் பண்ணலாம். ஊழியம் செய்ய வேண்டும் என்று விருப்பம் இருக்கிறவங்க வந்து நீங்கள் கலந்து கொண்டு இந்த காரியத்தை நீங்கள் செய்யலாம். ஆமென். ஹல்லேலூயா. இப்போ யூத் மீட்டிங்காக ஆயத்தமாகுங்க. ஓவர் டு கில்பர்ட் கவிப்பிரியாமா வாங்க. ப்ரைஸ் தி லார்ட். சபைக்கு யாராச்சும் முதல் தடவையாக வந்திருக்கிறீங்களா? சர்ச்சுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருந்தா எந்திரிச்சு நிற்கலாமா? எந்திரிச்சு நில்லுங்க. எல்லோரும் ஜோராக கிளாப் பண்ணி அவங்கள வெல்கம் பண்ணலாமா? உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் காட் ஆஃப் மார்சி சர்ச் சார்பாக வெல்கம் பண்ணுறோம். நீங்கள் எந்த சபைக்கு போகலன்னா இந்த சபைக்கு நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். அப்படியே நில்லுங்க. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்கள் கையில் வந்து ஒரு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் ஃபார்ம் தருவாங்க. நீங்கள் அதை ஃபில் பண்ணிவிட்டு போகும்போது கண்டிப்பாக பாஸ்டர் ஆண்டி அங்கிளை பார்த்துட்டு போங்க. ஓகே, அப்படியே நில்லுங்க. இந்த வீக் யாராச்சும் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறீங்களா? பிறந்த நாள் யாராச்சும் செலிப்ரேட் பண்ணுறவங்க இருந்தால் நீங்கள் எந்திரிச்சு நிற்கிறீங்களா? ஓகே ஓகே. இந்த வீக் யாராச்சும் வெளியூர் போகிறீங்களா? அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போகிறவங்க இருந்தால் நீங்களே எந்திரிச்சு நில்லுங்க. யாரும் இல்லை. ஓகே. நியூ கம்மரா? அவுட் ஆஃப் ஸ்டேஷன் பர்த்டே. ஓகே. ஸோ இந்த வீக் யாராச்சும் வெட்டிங் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுறவங்களா இருந்தால் நீங்களும் எந்திரிச்சு இல்லைங்க. ஓகே. ஸோ எல்லோரும் கண்களை மூடி கரங்களை அவங்க பக்கமாக நீட்டி நியூ கமர்ஸ்க்காகவும் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறவங்களுக்காகவும் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா, அருமையான இந்த நாளுக்காக உமக்கு நன்றி. இந்த வேலையில் அப்பா புதுசாக வந்தவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அப்பா, அவங்க இங்கே வந்தது உங்கள் சித்தத்தின் பிரகாரம் அவங்க வந்திருக்கிறாங்க கர்த்தாவே. இந்த வேலையில் ஆண்டவரே நீர் அப்பா அவங்களை ஆசீர்வதிக்கும்படிக்காய் நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அவங்க இருதயத்தில் இருக்கிற எல்லா ஜெப விண்ணப்பத்துக்கும் நீர் பதில் தரப்போகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உண்மையுள்ள தெய்வம் நீர் என்றப்பா அவங்க அறிந்து கொள்றதுக்கு அப்பா ஒரு வாய்ப்பை நீர் தரப்போகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். மனக்கண்களை திறந்த ஆண்டவரே நீர் வெளிச்சத்தை அனுப்ப போகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த வெளியில் கூட அவங்க பிளஸ் பண்ணுறோம் ஆண்டவரே நீர் அப்பா பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்க. பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இந்த வெளியில் அந்த பர்த்டே செலிப்ரேட் பண்ணுற பிள்ளை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. ஒரு புதிய ஆண்டில் புதிய காரியங்களை நீ செய்ய போகிறதுக்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. அப்பா, நியூ பிளெஸ்ஸிங்கை நீங்கள் கட்டளையிடுங்க ஆண்டவரே. எல்லா விதமான ஆசீர்வாதத்தினால நிரப்ப போகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இருதயத்தின் வாஞ்சையை நிறைவேற்ற போகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த ஆண்டில் உமக்கென்று அப்பா நிறைய காரியங்களை சாதிக்க போகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீரை அப்பா பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். சண்டே ஸ்கூல் கிட்ஸ் வந்து 1 to 10 years இருக்கிறவங்க மாத்திரம் கீழே போகலாம். ரிமைனிங் பீப்புளெலாம் இங்கேவே உட்காரலாம். 1 to 10 years 1 to 10 years நீங்களாம் இங்கே இருங்க. வெளியே யாராச்சும் யூத்ஸ் இருந்தால் எல்லோரும் கில்பர்ட் யூத்ஸ் எல்லோரையும் அனுப்பிச்சிடுங்க. ஓகே. ஸோ எல்லோரும் நம்ம வசனத்துக்கு போகலாங்களா? எல்லோரும் ரெடியா? பேக் சைடில் ரெடியா? ஓகே. எல்லோரும் ஜோராக கிளாப் பண்ணி பாஸ்டர் சில்வஸ்டர் நம்ம வெல்கம் பண்ணலாம். ஹல்லேலூயா. Thank you, Lord. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.
அவர் நாமத்தை எப்பொழுதுமே நம்ம என்ன செய்யணும்? தொழுது கொண்டே இருக்கணும், துதித்து கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், என்றைக்குமே நல்லவருங்க. இக்கட்டு நாளில் கூட நம்ம நல்லவராக தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த 2025 4th சண்டே, அதாவது நான் முதலாவது பிரசங்கம் பண்ணுற 4th சண்டேல கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம சபையில் தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்க தேவன் கொடுத்த வாய்ப்புக்காக தேவனை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். அவருக்கே துதி, கன, மகிமை எல்லாமே. ஹல்லேலூயா. அதே போல் பாஸ்டரும் பாஸ்டர்மாவும் அவங்க குடும்பமும் எனக்கு இந்த வாய்ப்பு, இந்த சபையில் பேச வாய்ப்பு கொடுத்த அந்த குடும்பத்துக்கு மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இது மெசேஜ் கிடையாது. கர்த்தர் சொன்ன ரெண்டு வார்த்தை நான் சீக்கிரமாக பேசுகிறேன். ஹல்லேலூயா. இப்போ பாருங்கள், இயேசுவை நாமத்தை உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கும்போது அவரே உன் காரியத்தை வாய்க்க செய்வார். தினந்தோறும் இதுதான் ஒரு ஜெபமாக இருக்கணும், காலையில் எழும்பின உடனே. ஹல்லேலூயா. ரெண்டாவது, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்கணும். இன்றைக்கி எப்போ பாரு முறுமுறுக்கிறோம், எப்போ பாரு பிரச்சனையே பேசின்னு இருக்கிறோம். அதனால தான் வீட்டில் எப்போவுமே பிரச்சனை விட்டு தள்ளுங்க. கர்த்தர் செய்த நன்மையை பேசுங்க. கர்த்தர் நன்மையான காரியங்கள் செய்வார். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அதன்படி நம்ம எப்பொழுதும் பாசிட்டிவாக திங்க் பண்ணோம், பாசிட்டிவாக பேசணும், பாசிட்டிவாக எல்லாமே நடக்கணும். ஹல்லேலூயா. அப்போ தான் கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. எப்போ பாரு அழுது கொண்டு இது இல்லை அது இல்லை அது இல்லை இதுன்னு சொல்லாதீங்க. கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். எல்லாம் எழும்புங்க, ஒரு பாடல் பாடி, நேரம் இல்லை, சுருக்கமாக நான் நீங்கள் முடிக்க விரும்புகிறேன். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். தூய ஆவியே, அன்பினாவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்றும் தண்ணீரே, உள்ளமேங்குதையா, வர வேண்டும் வல்லவரே, நல்லவரே, ஐயா வர வேண்டும் வல்லவரே, நல்லவரே, வர வேண்டும். தூய ஆவியே, அன்பினாவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்றும் தண்ணீரே, உள்ளமேங்குதையா, வர வேண்டும் வல்லவரே, நல்லவரே, ஐயா வர வேண்டும் வல்லவரே, நல்லவரே, வர வேண்டும். பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் மத்தியில் வந்திருக்கா, ஸ்தோத்திரம். எல்லாம் என் கூடவே அப்படியே ஜெபம் பண்ணுங்கள். வாய் திறந்து தயவுசெய்து அப்படியே என் கூடவே அப்படியே ஜெபம் பண்ணுங்கள். இணைந்து நம்ம ஜெபிக்கலாம். ஒருமனப்பட்டு நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் பெரிய பெரிய காரியம் செய்வார். என் கூடவே ஜெபம் பண்ணுங்கள். வாய் திறந்து சில பேர் தேங்க்யூலா, அந்நிய பாஷை வரும்போது தான் நீங்கள் பேசலாம். ஓ ரஷாக்கா ரபா லாபா ரபா லாபா, தேங்க்யூலா, தேங்க்யூ ஜீசஸ். பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் மத்தியில் உலாவி கொடுத்துருக்காய், நன்றி செலுத்துகிறோம். ஓ ரஷாக்கா ரபா லாபா ரபா, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ லார்ட். எங்கள் மத்தியில் உலாவி கொடுத்துருக்காய், நன்றி. இந்த ஆராதனை வேலை நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். இந்த சபை நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். சிறியர்லேருந்து பெரியோர் வரைக்கும் உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, நீர் தாமே பேச வேண்டும், என்னை மறைத்து நீர் வெளிப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். ஆவியானவர் நீங்கள் பேசணும், நாங்கள் கேட்கணும். எந்த மனுஷனுடைய சத்தத்தை நாங்கள் கேட்க வரவில்லை, உம்முடைய சத்தத்தை கேட்க வந்திருக்கிறோம். என்ன பேச சித்தம் கொண்டிருக்கிறீங்களோ நீங்கள் அதை பேசும்படிக்க நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் உம்முடைய வார்த்தை இரு கருக்குள்ள பட்டயம் ஒவ்வொரு தொடுமுடியாக ஜெபிக்கிறேன். உம்முடைய வார்த்தையின்படி ஒவ்வொரு இடத்துல நீங்கள் பேச
பேசும்படியாக ஜெபிக்கிறேன், அவங்க மனதை தொடும்படியாக ஜெபிக்கிறேன், இருதயத்தை தொடும்படியாக ஜெபிக்கிறேன், வாழ்க்கையை மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு வாழ்க்கை மாறுவதாக இயேசுவின் நாமத்தில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுங்க ஆண்டவரே. நீர் அப்படி செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரம். கடைசி காலத்தில் இருக்கிறோம், நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகணும்னு ஜெபம் பண்ணுங்க இயேசுவின் நாமத்தால். தேங்க்யூ லார்ட். நன்றி நன்றி தகப்பனே. ஒரு பெரிய தேங்க்யூ லார்ட். மறுரூபம் மாற்றுங்க, மறுரூபமாக்குங்க, காத்துக்கொள்ளும், ஆசீர்வதிங்க, பலப்படுத்தும். எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே ஏறெடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற ஜீவன பிதாவே, ஆமென். தயவுசெய்து உட்காருவோம். தேங்க்யூ லார்ட். இன்னைக்கு சீக்கிரமாக முடிக்கணும், அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகலாம். ஆமென். அல்லேலூயா. பெரிய சப்ஜெக்டு எவ்வளோ முடியுதோ நான் முடிக்கிறேன். தேங்க்யூ லார்ட். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 8வது வசனம். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். அல்லேலூயா. நீங்கள் இந்த வருடத்துக்கு வாக்குத்தத்தமாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஆமென். கர்த்தர் பேசுவார் இன்னைக்கு. அல்லேலூயா. அல்ல, கர்த்தர் பேசுகிற தேவன், ஜீவனுள்ள தேவனை தான் நம்ம ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. அப்போ வசனம் தெரிய சொல்லுது, ஒருவனும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்க அவர் தான். ஆமென். அதே வெளிப்படுத்த விசேஷம் 3வது அதிகாரம் 7வது வசனம் தெளிவாக சொல்லுது, ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கவர் அவர் தான், ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் அவர் தான், ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவரும் அவர் தான். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆசீர்வதிக்கவும் முடியும், எல்லாம் அவர் தான் செய்ய முடியும். அல்லேலூயா. இப்போ பாருங்கள், நான் இது தியானித்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் எனக்கு 3 நபர் குறித்து எனக்கு சுற்றி காட்டினார் வேதத்தின்படியாக. அது இன்னைக்கு உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். முதலாவது ஆதியாகமம். எல்லாரும் உங்களுக்கு தெரியும், பட் இருந்தாலும் கர்த்தர் சொன்னதை நான் சொல்கிறேன். ஆதியாகமம் 12வது அதிகாரம் 1வது வசனத்தில் தெளிவாக சொல்லுகிறது, கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோடு கூட போனான். ஆபிராம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளவனாய் இருந்தான். அல்லேலூயா. பாருங்க, ஓகே, 75 வருடத்தில் கர்த்தர் பேசுகிறார். 74 வருடம் அவன் வேற தேவர்களை சேவித்து கொண்டு வந்தான் என்று நம்ம வசனத்தில் பாருங்க, அதை சுற்றி காட்டுறேன் நான். அப்போது பாருங்கள், 74 வருடங்கள் யாரும் அவர்கிட்ட பேசலை. அவர் ஆராதித்த தேவர்கள் யாரும் பேசலை. ஆனால் 75வது வருடத்தில் தான் கர்த்தர் அவர்கிட்ட பேசுகிறார். பேச சொல்கிறாரு, நீ உன் தேசத்தையும் இனத்தையும் விட்டு நீ வாப்பா, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று சொல்கிறார். பாருங்கள், இப்படி சொல்லும் போது அவன் வாழ்க்கையில் எதிர்மாறாக தான் இருந்தது. உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன்னு சொல்லும் போது ஒரு குழந்தை கூட இல்லை. ஆமென். 75 வயது, குழந்தை இல்லை. ஏன் ஆபிரகாமை ஒண்டி ஆண்டவர் தேடினார்? வேற நிறைய பேர் இருந்தாங்க இல்லைங்களா? எதற்கு வயதானவரை ஒண்டி ஆண்டவர் செலக்ட் பண்ணார் தெரியுங்களா? ஓகே, அவருடைய வல்லமை காண்பிக்க, இதோ பரலோகத்தின் தேவன் எல்லாவற்றையும் செய்ய முடியும், சர்வ சிருஷ்டிக்கு எஜமானா இருக்கிற நான் தேவன், வயசான கூட குழந்தை கொடுக்க முடியும், அவனை பெரிய ஜாதி ஆக்க முடியும், எல்லா கருத்தையும் செய்ய முடியும். ஏஜ் இஸ் நாட் லிமிட் ஃபார் காட். காட் கேன் டூ மெனி திங்ஸ் இஃப் யூ சே ஐ அம் ரெடிலி அவைலபிள். கர்த்தர் பெரிய காரியம் செய்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. ஏஜை பார்த்து ஆண்டவங்களை நம்மளை அழைக்கல. அல்லேலூயா. ஏஜ் பார் கிடையாது. அல்லேலூயா. கர்த்தர் உள்ளத்தை பார்க்கிற தேவன், மனுஷன் தான் முகத்தை பார்க்கிற தேவனா இருக்கிறார். இருக்கலாம். தேங்க்யூ லார்ட். அல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட தேவன் பாருங்க, அவர் என்ன சொல்றாரு பாருங்க, 75 வருடத்தில் கூப்பிட்டு பேசிட்டு சொல்றாரு, ஆண்டவர் எப்பொழுதுமே ஒரு மனுஷனை தெரிந்து கொண்டா வேரோடு தான் பிரிக்கிறார். அல்ல, என்ன அப்படி தான் என் குடும்பத்தில் நான் இந்து ரோமன் கேத்தலிக் ரெண்டும், ஆனால் என்னை வேறு பிரித்து எடுத்தார். அல்லேலூயா. அதே பாருங்க, நம்ம எல்லாமே எல்லாம் சொல்கிறேன், நீங்கள் வேறு
பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள். உலகத்துக்கு நோ சொல்லி ஆண்டவருக்கு எஸ் சொல்றது தான் ஆண்டவர் அழைச்சிருக்கிறார். உலக பிரகாரமாக வாழ்வதற்காக நம்மளை ஆண்டவர் அழைக்கல. உலகத்திலிருந்து அப்பாற்பட்ட காரியங்கள், பரலோக காரியங்கள், இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் செய்வதற்கு தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார், அறிந்திருக்கிறார். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் ஆபிரகாமுக்கு சொன்ன அதே தேவன் நம்மை ஆசீர்வதிக்க பெருகவே பெருக செய்ய சொல்ல தேவன் நிச்சயமா செய்வார். அவர் காலங்களையும் சமங்களையும் மாற்றுகிற தேவன், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களும் செய்கிற தேவன். அவர் எப்பொழுதுமே சொன்ன வார்த்தை செய்கிற தேவனா இருக்கிறார், செய்வர்தான் சொல்கிற தேவனா இருக்கிறார். ஒருவரும் பூட்டக்கூடாது படிக்கு திறக்கவர் அவர் தான். உனக்கு திறந்த வாசலை அவர் முன்பு வைத்திருக்கிறார். அன்றைக்கு ஆபிரகாமுக்கு முன்பு வைத்தார், ஆபிரகாம் நடந்து போனான் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். அல்லேலூயா. நம்ம வைராக்கியமாக இருக்கணும். கர்த்தருக்காக வைராக்கியமாக எழும்பணும், வைராக்கியமாக இருக்கணும், வைராக்கியமாக பேசணும். மனுஷனுக்காக வைராக்கியமாக இருக்கக்கூடாது, தப்பு. அல்லேலூயா. கர்த்தருக்காக எழும்பணும். அல்லேலூயா. இப்போ பாருங்க, 75 வயதில் பேசினாரு, அவன் எங்கே போனன்னு தெரில, போயிட்டார். இன்னைக்கு நிறைய பேருக்கு பிளைண்ட் லவ்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? அவன் நல்லாவே இருக்க மாட்டான், அவன் சரியாக இருக்க மாட்டான், ஆனால் அவனை லவ் பண்ணிடுவாங்க. கேட்டால் பிளைண்ட் லவ். அதே மாதிரி தான் பிளைண்ட் ஃபேத் இருக்கணும் நம்மளுக்கு. ஹல்லேலூயா. கர்த்தர் அழைத்த உடனே he stepped out from his country. ஹல்லேலூயா. எதுவும் பேசலை, எங்கே போகிறேன்னே தெரில, அவன் புறப்பட்டு போயிட்டார். ஹல்லேலூயா. அவர் கேட்டாரா, பிக்சர் போட்டு காட்டினாரா ஆண்டவர், இதோப்பா இந்த தேசத்தை அவனை கூட்டின்னு போகிறேன்? இல்லை, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போப்பா, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உங்கள்கிட்ட பேசுகிறாரு, உட்கார்ந்து போதும், விசுவாசத்தில் வெளியே வாங்க. விசுவாசத்தின் தந்தையாக ஆபிரகாமுக்கு செய்த அதே தேவன் இன்றைக்கு நமக்கு செய்கிற தேவன், வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். இல்லாதவைகளை இருக்கிறவைகள் இப்போ அழைக்கிற தேவன் இன்றைக்கு நம்மளை பார்த்து சொல்றார், உங்களை பார்த்து சொல்றார், பயப்படாதே, திகையாதே, நான் உன்னோட கூட இருக்கிறேன். உன் வழக்குகளை என்கிட்ட கொண்டு வா. நான் வழக்காடுகிற தேவன், நான் ஜெயம் கொடுக்கிற தேவன், நான் பாதுகாக்கிற தேவன், நான் உன்னை பராமரிக்கிற தேவன், நான் உன்னை பேர் சொல்லி அழைத்த தேவன் என்று சொல்றார். ஹல்லேலூயா. அதனால தான் கர்த்தர் இன்னைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, 24வது அதிகாரம், யோசுவா 24 அதிகாரம் 2வது வசனம் நான் படிக்கிறேன், நான் வாசிக்கிறேன் உங்களுக்காக. நான் நதிக்கு அப்புறத்தில் இருந்த உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை அழைத்து கொண்டு வந்து அவனை கானான் தேசம் எங்கும் சஞ்சரிக்க செய்து அவன் சந்ததியை திரட்சியாக்கி அவன் ஈசாக்கை கொடுத்தேன். அல்லேலூயா. அப்போ புறஜாதியாக இருந்த ஆபிரகாமை சொந்த ஜனமாக மாற்றிட்டார். அல்லேலூயா. நம்ம யாரு? நம்ம புறஜாதிங்க தான், ஆனால் கர்த்தரோட பிள்ளைகளாக மாற்றிட்டார். அல்லேலூயா. ரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளைகள், அவருடைய பிள்ளைகளும் இருக்கிறோம், அவருடைய ஊழியக்காரிகளாக இருக்கிறோம். அல்லேலூயா. எவ்வளோ பெரிய பாக்கியம் கொடுத்துருக்காரு இல்லைங்களா? ஆமாவா? சைலண்டாக இருக்கிறது பார்த்தாலும் நான் தப்பாக சொல்கிற மாதிரி. கரனை தட்டி நாமத்தை மையப்படுத்தலாமா? அலர்ட்டாக இருங்க, உற்சாகமாக இருங்க. அப்போ தான் நான் உற்சாகமாக பேச முடியல, நான் தூங்கிடுவேன் அப்புறமா. அல்லேலூயா. இப்போ பாருங்க, புறஜாதி ஓகே மனுஷனா ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. நதிக்கு அப்புறத்தில் இருந்த அவர்கள் வேற தேவர்களை சேவித்து கொண்டு வந்தார், ஆனால் கர்த்தர் அவரோடு பேசினார். அல்லேலூயா. Because of his grace and mercy. Hallelujah. அவருடைய இரக்கமும் அவருடைய தயவும் அவருடைய கிருபை தான் ஆபிரகாமை தெரிந்து கொண்டார். அதே போல தான் இன்னைக்கு நம்மளையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. தெரியும், கரெக்டாக இல்லைங்களா? அவருடைய கிருபையினால் தான் நம்ம தெரிந்து கொண்டிருக்கிறோம், அவர் பிள்ளையாக இருக்கிறோம். அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். பேசுகிற தேவன் நம்ம நம்ம பேசுகிற தேவன் நம்ம வணங்கி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ வசனம் தெளிவாக சொல்லுது பாருங்க. ஓகே, இப்படி அவர் தைரியமாக போனார், பயப்படலை. ஓகே, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து விசுவாசத்தில் போனார் அவர். இன்னைக்கு நமக்கு எல்லாம் விசுவாசம் குறைந்த பட்சத்தில் இருக்கிறதுனால தான் கர்த்தர் இன்னைக்கு சொல்கிறாரு, நீ வெளியே வாப்பா, விசுவாசத்தில் வெளியே வா. விசுவாசத்தில்
என்ன பார், விசுவாசத்தில் ஜெபம் பண்ணு, விசுவாசத்தில் நடு, விசுவாசத்தில் பேசு. என்றால் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. விசுவாசத்தில் பேசினா எல்லாமே நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசம் தான் நமக்கு கொடுக்கப்பட்ட. அதனால தான் கிறிஸ்தவர்கள் நான் விசுவாசின்னு சொல்லிடுறோம் பெருசா. உனக்குள்ள விசுவாசம் இருக்குதா? இன்னைக்கு கர்த்தர் உங்களை கூப்பிட்டா வெளியே சடனாக இம்மிடியட்டாக விட்டு ஊழியத்துக்கு வர முடியுமா? வர முடியுமா? வரணும். அதுதான் விசுவாசம். ஹல்லேலூயா. கர்த்தர் அழைச்சா உங்களை பிச்சை எடுக்க விட மாட்டாருங்க. கர்த்தர் அழைச்சா, கர்த்தர் கொடுக்கிற தேவன் நம்மை எண்ணி கொடுக்கிற தேவன் அல்ல, அள்ளி கொடுக்கிற தேவன். ஆனால் அவருக்கு கீழ்ப்படினா அவருடைய காலில் நம்ம உண்மையா நிற்கணும், அப்பதான் செய்வார். நீ இஷ்டத்துக்கு விட்டுட்டு வந்து ஊழியம் செய்யணும்னு சொன்னால் ஒன்றும் கிடையாது. ஹல்லேலூயா. கர்த்தர் அழைப்பு இருக்கணும், கர்த்தர் கூப்பிடணும், கர்த்தர் பேசணும், அப்போ தான் நடத்துவார். ஹல்லேலூயா. இப்போ பாருங்க. ஓகே, ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. அப்போது 17வது இப்படி வந்துட்டார், தைரியமாக போயின்னு இருக்கிறாரு. இப்போ 17வது அதிகாரத்தில் சொல்கிறாரு, ஆதியாகமம் 17:1 17வது அதிகாரம் 1ஆம் வசனம். நான் ஒரு நிமிஷம். ஆதியாகமம் 17வது அதிகாரம் 1வது வசனம். அப்போ சொல்றாரு பாருங்க, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். ஹல்லேலூயா. அப்போ கூட இன்னும் குழந்தை பிறக்கல. ஹல்லேலூயா. அப்போ சொல்றாரு, நான் உன்னை என்ன பண்ணுவேன்? பெருக பண்ணுவேன் சொல்றாரு. இப்போ என்ன பண்றாரு? அழைத்த தேவன் ஓகே உண்மை உள்ளவர் என்று அறிந்து வந்தாரு. இப்போ என்ன பண்றாரு தெரியுங்களா? உடன்படிக்கை செய்கிறார். ஹல்லேலூயா. ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்து ஓகே உடன்படிக்கை செய்தா ஒரு ட்ரீட்டி, ஒரு அக்ரிமெண்ட் போடுறாரு. ஹல்லேலூயா. அக்ரிமெண்ட் போட்டு சொல்றாரு, நான் உன்னை பெருக பண்ணுவேன் என்று சொல்லி அவர் சொல்றாரு பாருங்க. அப்பொழுது நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் முகம் குப்புற விழுந்து வணங்கினான். தேவன் அவனோடு பேசினார் பாருங்க. ஓகே, திறந்த வாசல ஆபிரகாமுக்கு வச்சார் ஆண்டவர். அதை நடக்க சொன்னார். அவன் கண் மூடித்தனமாக நடந்து போய் கொண்டிருக்கிறான் விசுவாசத்தில். ஹல்லேலூயா. அதுதான் இன்னைக்கு நமக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறார். நம்ம தான் நடக்கணும் விசுவாசமாக. கர்த்தரை நம்பி நடக்கும்போது கர்த்தர் நமக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, அவர் சொல்கிறாரு, 4வது வசனம் பார்க்கலாம். ஆதியாகமம் 17:4. இனி உன் பேர் ஆபிரகாம் என்னப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் என்னப்படும். இந்த இடத்துல பேர் சேஞ்ச் பண்ணுறாரு. நான் சற்று ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன். ஆபிரகாம் என்று சொன்னால் ஹீப்ரூவில் பெரிய தகப்பன், ஹை ஃபாதர், மோஸ்ட் ஹை ஃபாதர். ஓகே, அப்புறமா என்ன சொல்றதுன்னா ஃபாதர் ஆஃப் நேஷன்ஸ். ஆபிரகாம் அதே தான், ஆபிரகாமும் அதே மீனிங் தான். ஹீப்ரூவில் ரெண்டும் ஒரே மீனிங் தான். ஆனால் ஆபிரகாம் இருந்தபோது ஓகே அவனுக்கு ஆசீர்வாதம் இல்லை. அதனால தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு, நான் ஆபிரகாமை வைக்கிறேன்ப்பா சொல்லி ஃபாதர் ஆஃப் நேஷன்ஸாக பண்ணுறேன்னு சொல்லி செய்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வசனத்திலே சொல்லி பாருங்க, உன்னை மிகவும் அதிகமாக இனி உன் பேர் ஆபிரகாம் என்னப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் என்னப்படும். இன்னைக்கு மோட்சம் பேரை வச்சுக்க நிறைய பேர் நரக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் இயேசு வந்தா தான் உனக்கு மோட்சமான வாழ்க்கை. இயேசு வரலன்னா உனக்கு நரகமான வாழ்க்கை தான். ஹல்லேலூயா. சைலண்ட் ஆகிட்டீங்க. ஆமென். ஹல்லேலூயா. இயேசு நம்ம கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, அப்போ வசனத்தில் சொல்லுது, உன்னை மிகவும் அதிகமாய் பழுக பண்ணி உன்னில ஜாதிகளை உண்டாக்குவேன், உன்னத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள்.
உனது ராஜாக்கள் தோன்றுவார்கள் வாக்குத்தத்தம் போல நிறைய எக்ஸ்பிளனேஷன் இருக்குது, எனக்கு சொல்ல முடியாது. ஐ ஹவ் டு க்ளோஸ் இட் பிஃபோர் 10:45. பாருங்க, பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, உன் மனைவி சாராய் இனி சாராய் என்று அழையாதிருப்பாய், சாராள் என்பது அவளுக்கு பேராய் இருக்கும். அல்லேலூயா. சாராய் போய் சாராள் பண்ணிட்டார். அல்லேலூயா. என்ன மீனிங் தருமா? ஹீப்ரூல பிரின்சஸ். ஓகே, பிரின்சஸ்ன்னு பேர் வச்சாங்க. ஆனால் கர்த்தர் இருக்கும் போது வெறும் பேர் தான் இருந்துச்சு, ஆனால் ஒன்றுமே இல்லை. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, சாராயை போய் நான் சாராள மாத்திரம்ப்பா. ஓகே, ஃபாதர் ப்ளஸ் மதர் ஆஃப் நேஷன்ஸ். அல்லேலூயா. இப்போ பாருங்கள், நான் அவளை ஆசீர்வதித்து அவளால் ஒரு குமாரனையும் தருவேன், அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன் என்றார். அல்லேலூயா. அப்போ பாருங்க, ஆதியாகமம் 21:1 சொல்லப்படுகிறது, கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார், கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். சரீரம் உறுப்புகள் எல்லாம் செத்து போச்சு, ஆனால் ஆண்டவரத்தை உயிர்ப்பித்து செய்தார். ரீக்ரியேட்டிவ் மிரக்கல் செய்ய முடியும். உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனை இருந்தாலும், உங்கள் வாழ்க்கையில் சரீரத்தில் எந்த அவயங்கள் எந்த பாதிப்பு இருந்தாலும் அதை ரீக்ரியேட் பண்ண தேவன் இன்னைக்கு பேசிக்கொண்டு இருக்கிறார். நீ பயப்படாதே, நீ திகையாதே, நான் அதை ரீக்ரியேட் பண்ண முடியும். ஏனென்றால் பூமியை அவர் சிருஷ்டிக்கும் போது வெறுமையாக தான் இருந்தது, அதை எல்லாமே சரி செய்தார். அல்லேலூயா. அப்படிதான் உன் வாழ்க்கையில் என்னென்ன வெறுமையாக இருக்குதோ, உன் வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனை இருக்குதோ, உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இல்லாத இருக்குதா, ஆசீர்வதிக்கிற தேவன். உன்னுடைய அவயங்களில் என்ன பிரச்சனை இருக்குதோ அந்த பிரச்சனையை மாற்றுகிற தேவன் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார் என்று உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். நீ விசுவாசித்தால் உனக்கு அது பெரிய காரியம் நடக்கும், ஆண்டவர் செய்வார். நீ விசுவாசித்தால் ஒரு ஹீலிங் நடக்கும். அல்லேலூயா. He can do recreate miracle. That is my God. அல்லேலூயா. அல்லேலூயா. டாக்டர் சொல்லுவான், don't believe doctor report, believe God's report. அல்லேலூயா. இப்போ பாருங்க, அப்போ ஆதியாகமம் 21:2 சொல்லுது, அப்பொழுது ஆபிரகாம் தனக்கு சாராள் பெற்ற குமாரனுக்கு ஈசாக் என்று பேரிட்டான். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் பார்த்தீங்களா, பேரிட்டார். ஓகே, ஆண்டவர் சொன்ன மாதிரியே ஒரு குழந்தை கொடுத்து ஈசாக் என்று பேர் வச்சுட்டாங்க. அப்போ ஆண்டவரால் கூட அந்த காரியம் எதிராக உண்டா? மாம்சமான யாவருக்கும் நான் தேவனாகிய கர்த்தர், என்னால் செய்யக்கூடாத அதிசயம் ஒன்று உண்டோ என்று சொல்றாரு. அல்லேலூயா. மனுஷனால் கூடாது தேவனால் கூடும், தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று கர்த்தர் இன்னைக்கு உரைத்து கொண்டிருக்கிறார், பேசிக் கொண்டிருக்கிறார். முத்துக்குமார், கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றார், கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, எல்லாம் நடக்கும், நீ விசுவாசிக்கிறாயா என்று கேட்கிறார். அல்லேலூயா. நம்ம விசுவாசிக்கணும், அவ்வளவுதான். கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். அல்லேலூயா. பாருங்க, அப்போ எதுக்காக ஆபிரகாமை தெரிந்து கொண்டார் தெரியுங்களா? புறஜாதிகளுக்கு இயேசு கிறிஸ்து மூலமா ஆசீர்வாதத்திற்காக தெரிந்து கொண்டார். ஒரு குடும்பத்தை தெரிந்து கொண்டு, ஓகே, நிறைய ஜனங்களை உருவாக்கி ஈசாக்கு யாக்கோபு, தெரியுங்களா, ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு, இந்த 3 வம்ச வழியா பாருங்க ஒரு பெரிய ஜாதியை உருவாக்கி ஒரு இஸ்ரேல் தேசத்தை உருவாக்கி விட்டார். அல்லேலூயா. ஒரு தேசத்தை உருவாக்கின தேவன். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனை தான் இன்னைக்கு நம்ம வணங்கி கொண்டிருக்கிறோம். அதில் அவர் சொல்றாரு, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கலாத்தியர் 3:14 ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாக, எனக்கு வரும்படியாக, உங்களுக்கு வரும்படியாக, ஒவ்வொருத்தருக்கு வரும்படியாக, ஓகே, ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகும். இப்படி ஆயிற்று. அல்லேலூயா. பாருங்க, கிறிஸ்து இயேசுவினால் ஆபிரகாம் ஆசீர்வாதம் நமக்கு கிடைத்து விட்டது. அல்லேலூயா. அதான் திறந்த வாசல் கொடுத்தார் ஆபிரகாமுக்கு. அல்லேலூயா. அந்த திறந்த வாசல் தான் இன்னைக்கு நம்மளுக்கு வச்சிருக்கிறார்.
ரெண்டாவது தாவீதை பார்க்கலாம். படிக்க நேரம் இல்லை, இப்போ நான் முடிக்கணும். ரெண்டாவது தாவீது பார்க்கலாம். தாவீதை பாருங்கள். ஓகே, 1 சாமுவேல் 16 அதிகாரத்தில் 1வது வசனம் படிக்காதீங்க, நேரம் இல்லை. 1வது வசனம் தெளிவாக சொல்கிறது. ஓகே, சவுலை ஆள் ரிஜெக்ட் பண்ணி அவர் சொல்கிறாரு சாமுவேல் கிட்ட, நீ போய் ஓகே ஈசாய் வீட்டுக்கு போய் நான் காண்பிக்கும் ஒரு மனுஷனை நீ என்ன பண்ணு, ராஜாவா அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லி அனுப்புகிறார். அப்போது ஈசாய் வீட்டுக்கு வரான், சாமுவேல் வராரு. வந்துட்டு பார்க்கும்போது அவங்க அப்பா பாருங்க, அவருக்கு 8 பிள்ளைங்க, 7 பிள்ளைங்களை அழைக்கிறார் பந்திக்கு. 8வது மகனை வந்து ஆடு மேய்க்கிறதுக்கு அனுப்பிடுறாங்க. அவன் சின்ன பையன், என்ன அவன் என்ன பண்ணாங்க, யாரும் அவனை எல்லாம் அசட்டை பண்ணி அவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத அனுப்பிச்சிட்டாங்க. ஆனால் சாமுவேல் பார்க்குறாரு, பந்தி இது ஸ்டார்ட் பண்ணுற பிறகு ஃபஸ்ட்டு மூத்த மகன் வரான். நல்லா வாட்ட சட்டமாக பார்த்துட்டு, ஓ வந்த காரியம் முடிஞ்சிச்சுப்பா, இவர் நல்லா வாட்ட சட்டமாக இருக்கிறார், இவர் அபிஷேகம் பண்ணிட்டு போயிடலான்னு சொல்லும் போது ஆண்டு சொல்கிறார், நோ, நான் ரிஜெக்ட் பண்ணுறேன். நீ மனுஷன் பார்க்குற மாதிரி நான் பார்க்குறதில்ல, நான் உள்ளத்தை ஆராய்கிற தேவன். அல்லேலூயா, தேங்க்யூ லார்ட். சிஸ்டர் பிரியா, கர்த்தர் உள்ளத்தை ஆராய்ந்து பார்க்கிற தேவன். ஜனங்க என்ன சொன்னாலும் சொல்லின்னு போட்டோம், பேசுறவங்க பேசின்னு போட்டோம், அதுக்கு நீங்கள் காது கொடுக்காதீங்க தயவு செய்து. கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன்னை உயர்த்துவேன். யாருன்னா சொல்லின்னு போட்டோம். அல்லேலூயா, கர்த்தர் உள்ளத்தை பார்க்கிற தேவன். நீங்கள் சில நேரத்தில் அழுறீங்க, இப்படி பேசுகிறாங்க அப்படி பேசுகிறாங்க, அழாதீங்க. கர்த்தர் சொல்கிறார், இன்னைக்கு அழாதீங்க, தைரியமாக இருங்கன்னு. அல்லேலூயா. இப்போ பாருங்கள், ஓகே 2வது மகனை அனுப்புகிறான், 2வது மகனை ரிஜெக்ட். அந்த மாதிரி 7 பேர் அனுப்புகிறாங்க, 7 பேரை ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. அப்போ கேட்குறாரு சாமுவேல், வேறு யாரும் இல்லையாப்பா பிள்ளைங்க? இருக்கிறான். எங்கே இருக்கிறான்? ஆடு மேய்ச்சல் இருக்கிறான். அவனை புறக்கணித்துட்டாங்க, ஆடு மேய்க்கிறதுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. கூட்டுன்னு வான்றாங்க. கூட்டுன்னு வந்துட்ட பிறகு ஆண்டு சொல்கிறார், இவன் தான்ப்பா, நீ அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லி தைல கொம்பை எடுத்து ராஜாவை அபிஷேகம் பண்ணுறாரு. அல்லேலூயா. பாருங்க, ஆபிரகாம் குழந்தை இல்லை, குழந்தை கொடுத்தார், புறஜாதிகளுக்கு ஆசீர்வாதமாக வச்சுட்டாரு இயேசு கிறிஸ்து மூலமாக. 2வது ஆடு மேய்க்கிறவன், ஒன்றுத்துக்கும் யூஸ் இல்லை. ஆடு மேய்க்கிறது எதுக்கு தெரியுமா? ஆடு மேய்க்க சொன்னார். ஆடு மேய்த்தா மனுஷனை மேய்ச்சிடலாம். அல்லேலூயா. அதை ராஜாவை பண்ணார். அல்லேலூயா. ராஜாவை பண்ணிவிட்டு பாருங்க, எல்லாம் மறந்துட்டாங்க. நான் சொல்கிறேன், இன்றைக்கி எல்லாம் மறக்கலாம் உங்களை. கர்த்தர் மறக்காதனால தான் நீங்கள் வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை மறக்க மாட்டார், உங்களை பாதுகாப்பார், உங்களை வழிநடத்துவார், தேவைகளை சந்திப்பார். உன் தேவைகளை சந்திக்கிற தேவன். சிஸ்டர், எல்லோ கலர் இது போட்டுன்னு இருக்கிறீங்க, ஸ்கார்ஃப், உங்களுக்கு தான். ஓகே, கர்த்தர் எஸ் கர்த்தர் தேவைகளை சந்திப்பார். நீங்கள் கலங்க வேண்டாம். கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். கர்த்தர் எனக்கு பேச மாட்டாரா? கர்த்தர் பேசுகிறார். கர்த்தர் சொல்கிறார், நீ பயப்படாத, நான் உன்னோட கூட இருக்கிறேன், நீ போகிற இடம் நான் உன்னோட இருப்பேன், நீங்கள் விசுவாசிக்கணும், அவ்வளோதான். கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். உங்கள் உள்ளத்தின் வாஞ்சைகள் நிறைவேற்றுவார். God is going to fulfill all your heart's desire. ஒரு காரியத்தை குறித்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுகிறீங்க, அதுக்காக நினச்சிருக்கிறீங்க, அது நிச்சயமாக கண்டிப்பாக நடக்கும் இயேசு நாமத்தினால. அல்லேலூயா, தேங்க்யூ லார்ட். அப்போ பாருங்கள், 2வது தாவீது. 3வது ஓகே திறந்த வாசல். தாவீதுக்கு வச்சிட்டாரு, ராஜாவை வந்துட்டான். 3வது இப்போ நேரம் இல்லை, முடிக்கணும், கரெக்டாக வந்துச்சு முள்ளு. ஆமென். ஓகே, இது சொல்லிட்டு தான் முடிச்சிடறேன், 2 நிமிஷத்தில் முடிக்கிறேன். ஓகே, மரியாள் லூக் எழுத சுவிசேஷத்தில் பார்க்கும்போது ஒரு நாள் காபிரியல் தூதன் வந்து என்ன பண்ணுறாங்க, மரியாளை சந்திக்கிறாங்க. சந்தித்து சொல்கிறாங்க, நீ உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பார், அவருக்கு இயேசு என்று நீ பேரிடணும். இது எப்படியா நடக்கும்? நான் புருஷனை அறியலையே. பாருங்கள், எவ்வளோ பேர் கன்னிகை இருந்தாங்க. எதுக்கு அந்த கன்னிகை மட்டும் தேடின்னு போனாங்க? கர்த்தருடைய கிருபை, இரக்கம், தயவு, அதே தான் இன்றைக்கி நம்ம மேலே இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அப்போது அந்த அம்மாவை பார்த்து சொல்கிறாரு தூதனு, நீ பயப்படாத, இது எப்படி நடக்கும்? நான் புருஷனை அறியனே. அப்போ சொல்கிறாங்க, பரிசுத்த ஆவி உன் மேலே வரும், நிழலிடும், நீ ஓகே நீ கன்சீவ் ஆவாய் அப்படின்னு சொல்கிறாங்க. வல்லமையினால் கன்சீவ் ஆவாய். பாருங்க, அப்போ கர்த்தர் பாருங்க, தெரியாத ஓகே அட்ரஸ் இல்லாதவங்களை தான் அட்ரஸ் வைக்கிறது ஆண்டவர். அல்லேலூயா. ஒரு காலத்தில் நம்ம அட்ரஸ் இல்லாத இருந்தோம், யாரும் நம்ம சட்டை பண்ணிக்கல, சொந்த குடும்பத்தில் சட்டை பண்ணலையா, சொந்த குடும்பத்தே என்னை ஒரு மாதிரி பேசினாங்க. ஆமென், இவெல்லாம் உருப்படுவான் நான்.
ஆனால் இன்னைக்கு ஃபோன் பண்ணிட்டு கொஞ்சம் வந்து ப்ரே பண்ணுறியான்னு கூப்பிட்றேன். ஏன் தெரியுமா? நான் பெருமைக்கு சொல்ல, கர்த்தர் அப்படி செய்வார். அட்ரஸ் இல்லாதவங்கெல்லாம் அட்ரஸ் கொடுத்து நிற்க வைக்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிளாட்ஃபார்மில் சில பேர் சொல்லலாம், பிளாட்ஃபார்மில் இருந்த பிளாட்ஃபார்ம் அந்த பிளாட்ஃபார்ம் இல்லை, புல்பிட் பிளாட்ஃபார்மில் நிற்க வைக்குவார். அல்லேலூயா, கர்த்தர் தான் செய்வார். அல்லேலூயா. இப்போ பாருங்க, அப்போது ஓகே, ஒன்று யாருமே தெரியல அந்த அம்மாவுக்கு. அந்த அம்மாவை வந்து ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அதே போல் தான் இன்னைக்கு உங்களை தெரிந்து கொண்டார். உங்களை தெரிந்து கொண்டார் சிஸ்டர் பிரியா, அவங்க தங்கச்சி தெரிந்து, அதனால தான் நீங்கள் இருக்கிறீங்க. வரலாமா வேணாமா, வரலாமா வேணாமா தான் எட்டி பார்த்தீங்க, ஆண்டவர் பிடிச்சிட்டாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பாருங்க, அதான் உண்மைமா, கேளுங்க, கர்த்தர் பேசுறது உண்மை. அல்லேலூயா. அப்போது அந்த அம்மா பாருங்க சொல்கிறாங்க, நான் புருஷன் அறிய அதான் நான் பார்த்துக்கிறேன்றாரு சொல்லி, ஓகே, ரட்சகரையே சுமக்கிற அந்த தாயா வச்சுட்டாங்க. அல்லேலூயா, அதுதான் பெரிய திறந்த வாசல் கொடுத்தார். யாருக்கு? மரியாளுக்கு. அல்லேலூயா. அப்போ கரெக்டாக பாருங்க, காலம் நிறைவேறின போது, கலாத்தியர்ல சொல்லுது, காலம் நிறைவேறின போது ஓகே பிறந்தார், இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்று பார்க்கிறோம். அந்த இயேசு கிறிஸ்து ரட்சகரை சுமந்த மரியாள் ஆண்டவர் கனப்படுத்தினார். அவங்களுக்கு எவ்வளோ போராட்டம் இருந்துக்கும், புருஷனே தெரியலையாம், குழந்தை மட்டும் பிறந்துச்சு, வெறும் ஆண்டவர் கொடுத்தாராம் குழந்தை அப்படின்னு கூட பேசியிருக்கலாம், இல்லைங்களா? பேசியிருக்கலாம். தவறான எவ்வளோ கஷ்ட நஷ்டம் வந்திருக்கும், பிரச்சனை வந்திருக்கும். ஆனால் கர்த்தர் அவளை கனப்படுத்தினார். அல்லேலூயா. அவங்க அது அவங்க பெருசாக பார்க்கல, நான் ரட்சகரை சுமக்கிறேன், அதே போதும். அல்லேலூயா. அப்போ ரட்சகர் பிறந்த உடனே பாருங்க, உலகத்துக்கே ரட்சகராக பிறந்துட்டார். அதை விட பெரிய திறந்த வாசல் உங்களுக்கு எனக்கு என்ன வேணும்? நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்று சொன்ன தேவன் அவர் வழியில் நடக்கும் போது நமக்கு எப்பொழுதுமே சந்தோஷம், எப்போதுமே பிரச்சனை தான். அவர் வழி விட்டு போனதான் உனக்கு பிரச்சனையா? அவர் சொல்ல பேச்சு கேட்கலதான் உனக்கு பிரச்சனை. அவர் சொல்ல பேச்சு கேட்டா உனக்கு பிரச்சனை வராது. பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் பெரிய காரியம் செய்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. உனக்கு விரோதமா ஓகே யார் எழும்பினாலும் கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். வசனத்திலே சொல்லுது, நீதிமொழிகளில் ஓகே, நீ கர்த்தரோடு சரியா இருந்தா உன் சத்துருக்களை கூட கர்த்தர் உன்னிடத்தில் கொண்டு வருவார். அல்லேலூயா. இன்னைக்கு உன் வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால். அல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். அப்போ இந்த திறந்த வாசல் உனக்கு வச்சிருக்கிறார் ஆண்டவரை இயேசுவையே கொடுத்துட்டாரியா பிதா. அந்த திறந்த வாசல் தான் உங்களுக்கு எப்பவுமே உங்களுக்கு ஆசீர்வாதம் தான், எப்பவுமே சந்தோஷம் தான், எப்பவுமே வெற்றி தான். தோல்வி என்பதே டிக்ஷனரியில் கிடையாது. இயேசுவை நம்பினவன் தோத்து போன இந்த புஸ்தகத்தில் எழுதல, இந்த வேதத்தில் எழுதவே இல்லை. எல்லாமே உழுந்தாங்க, ஆனால் எழும்பிட்டாங்க. அதே மாதிரி தான் நம்ம உழலாம், ஆனால் நீதிமான் 7 முறை எழுந்திருப்பான்னு சொல்லி கர்த்தர் இன்னைக்கு உற்சாகப்படுத்தி உங்களை தட்டி எழுப்புகிற தேவன், அவரை நடத்துகிற தேவன், அவரை பாதுகாக்கிற தேவன், அவரை ரத்தத்தால உன்னை கழுவி சுத்திகரித்து மீண்டுமாய் ஒரு ஓட்டத்தை ஓட வைக்க திறந்த வாசலை முன் வைத்திருக்கிறார். எல்லா ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு. எழுமுக ஜெபிக்கலாம். தகப்பனே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நல்லவரே, வல்லவரே, பாமை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் சொன்ன வார்த்தை சொல்லிட்டாண்டவரே. தேங்க்யூ லார்ட். உனக்கு முன்பாக ஒரு திறந்த வாசலை வைக்கிறேன்னு சொன்னீங்க. ஆபிரகாமுக்கு வச்சீங்க, தாவீதுக்கு வச்சீங்க, மரியாளுக்கு வச்சீங்க, இன்னைக்கு எங்களுக்கு வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. அதுக்காக கொடான கூடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வந்தவர்களை தொடும்படியாக ஜெபிக்கிறேன், பெரிய காரியம் செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. இயேசு நாமத்தினாலே சரீரத்தில் என்னென்ன உறுப்பில் பிரச்சனை இருக்குதோ இப்போ ஜெபம் பண்ணுங்க, கேளுங்க, சுகமளிக்கு வல்லமை ஆண்டவர் கொடுக்கிறார். இப்பொழுது ஓ ராஷாக்கா எல்லா இயேசுவ நாமத்தில் ஹீல் பண்ணுங்க ஆண்டவரை. சரீரத்தில் என்ன பிரச்சனை இருக்குதோ, என்னென்ன நோய் இருக்குதோ இயேசுவ நாமத்தில் விலகி போவதாக. எல்லா மந்திர சூன்யம், பில்லி சூன்யத்தை இயேசுவ நாமத்தில் அழிக்கிறேன். பிசாசின் குறைகளை உடைக்கிறேன். இயேசு நாமத்தையும் செய்து விடுறதுக்காக ஸ்தோத்திரம். யூத் மீட்டிங் ஆசீர்வதிங்க ராஜா. நிறைய யூத்துக்களை கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறேன். ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகட்டும் இந்த சபையில். காத்துக்கொள்ளுங்க. ஒவ்வொரு யூத்துங்களை நீங்கள் தொடுங்க.
காத்துக்கொள்ள வந்த வருகிற ஆண்டவரே போதகரை நீங்கள் எடுத்து வல்லமையாக பயன்படுத்துங்க. காத்துக்கொள்ளும் செய்கிற ஆராதனையில் உங்களுடைய வல்லமை இறங்கட்டும். காத்துக்கொள்ளும் இயேசு கிறிஸ்து வல்லமை நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன பிதாவே. ஹல்லேலூயா. எல்லாரும் உட்காரலாம். யாருக்குன்னா சாட்சி இருந்தால் என்ன பண்ணலாம்? நீங்கள் இந்த வேலையில் சாட்சி சொல்லலாம். யாருக்குன்னா இருக்கா சாட்சி சொல்ல? கர்த்தர் ஜீவனையும் சுவாசத்தையும் கொடுத்துருக்கிறார் இல்லைங்களா? கொடுங்கப்பா. ஆன்லைனில் ஒரு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் வந்திருக்கு. யாருக்குன்னா அதுக்குன்னு சாட்சி இருந்தால் வந்து தயவு செஞ்சு சாட்சி சொல்லலாம். ஒரு பிரதர் ஆன்லைன்லேருந்து அனுப்பிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்துட்டு இந்த ஹார்ட் அட்டாக் ஆகிட்டு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ண போகிறாங்களாம். அதுக்காக ஜெபிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஹார்ட் அட்டாக் வந்துட்டு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ண போகிறாங்க. அதுக்காக ஜெபிங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிருக்கிறாங்க. எல்லோரும் நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம் அந்த வேளையில். அப்பா பிதாவே உமக்கு ஸ்தோத்திரங்கள் நன்றிகள் கர்த்தாவே. இந்த அருமையான வேளையில் கர்த்தா இந்த பிரதரை உமது கரத்தில் நாங்கள் தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம் கர்த்தாவே. அப்பா தேவனே இதோ கர்த்தாவே ஆண்டவரே இதோ கர்த்தரிடத்தில் ஜெபித்தால் விடுதலை உண்டு சுகம் உண்டு என்று கர்த்தா விசுவாசித்திருக்கிற இந்த பிரதரை உமது கரத்தில் நாங்கள் தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம் கர்த்தாவே. அப்பா தேவனே அந்த ஹார்ட் பிரச்சனை என்ன என்பதை நீர் அறிந்திருக்கிறீர் கர்த்தாவே. அப்பா தேவனே நீர் பரம வைத்தியர் ஐயா. அப்பா தேவனே அவருக்கு கர்த்தாவே பரிபூர்ண ஒரு சுகத்தை கொடுக்க நீர் வல்லவராய் இருக்கிறீர் கர்த்தாவே. அந்த ஓப்பன் ஹார்ட் சர்ஜரியும் கூட கர்த்தாவே உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே இதோ கர்த்தாவே மனிதர்கள் அல்ல டாக்டர்கள் அல்ல செய்ய போவது நீர் அந்த இடத்துல இறங்கி கர்த்தா அந்த காரியத்தை செய்து முடிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த மகன் ரட்சிக்கப்படட்டும் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே நீர் ஒருவரே ஜீவனுள்ள தேவன் என்பதை அறிந்து கொள்ளும் ஐயா. புரிந்து கொள்ள உதவி செய்தல்ல வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அப்பா தேவனே உமக்கு நன்றி. இந்த மகனுக்காக கர்த்தாவே ஆண்டவரே பரலோகம் இறங்கினதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே அந்த மகனை கர்த்தாவே செய்த பாவங்கள் அனைத்தையும் மன்னிங்க ஐயா. ஆண்டவரே இதோ இரக்கம் பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். கிருபையை பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு நொடி பொழுதில் நீர் சுகமாக்க வல்லவராய் இருக்கிறீரே சப்பா. அதற்காகத்தான் சிலுவிலே நீர் பாடுபட்டு மரித்தீர் கர்த்தாவே. முதுகிலை தசை அடிகளை சுமந்தீரே கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஐயா. அப்பா தேவனே உமக்கு நன்றி. இந்த வேளையிலே நாங்கள் சபையாக சங்கீதம் 107:20 வசனத்தை நாங்கள் அனுப்புகிறோம் கர்த்தாவே இந்த ஹார்ட்டுக்குள்ளாக. அப்பா தேவனே அந்த மனிதனுக்குள்ளாக அனுப்புகிறோம் கர்த்தாவே. கிரியை செய்யட்டும் கர்த்தாவே. அழிவு நின்று மீட்டெடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஐயா. நீர் ஒருவரே ஜீவனுள்ள தேவன் என்பதை அந்த மகன் அறிந்து கொள்ளும் புரிந்து கொள்ளும் கர்த்தாவே. ஆண்டவரே உம்மை கர்த்தா சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் ஐயா. நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். அவர் குடும்பத்தாரை உமது கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. அவர்களுக்கு ஆறுதல் அளிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஐயா. நாங்கள் சபையாக ஜெபிக்கும் பொழுது கண்டிப்பாக கர்த்தாவே நீர் காரியங்களை வாய்க்க செய்கிறீர் ஐயா. சுகம் கொடுக்கிறீர் ஐயா. யெகோவா ராஃபா ஆண்டவரே நீர் சுகமளிக்கும் தேவன் ஐயா. அந்த இடத்துல இறங்கி காரியங்களை செய்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பொறுப்பேற்றுக்கொண்ட கிருபைக்காக நன்றி. இயேசுவின் ரத்தத்தினால் எல்லா காரியத்தின் மேல் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன் ஆமேன். யாருக்கும் சாட்சி இல்லைங்களா? நம்ம அனைவரும் எழுந்திருத்து நிற்கலாம் இந்த வேளையில். எல்லோரும் எழுந்து நின்று உங்களுக்கு என்ன ஜெப விண்ணப்பம் இருக்கிறதோ நீங்கள் எந்த ஜெப இது இங்கே வந்துட்டு எதனா ஒரு ஜெபத்திற்காக வந்திருப்பீங்க இல்லையா? இன்றைக்கு நான் கர்த்தர் இடத்துல இந்த ஜெப விண்ணப்பத்தை வைக்க போகிறேன், எனக்கு பதில் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வேளையில் உங்களுடைய வலது கரத்தை உயர்த்தி கர்த்தாவே இந்த ஜெப விண்ணப்பத்திற்கு எனக்கு பதில் தேவை என்று சொல்லி நீங்கள் ஏசப்பா கூட பேசுங்க. பரிசுத்த ஆவியானவர் கண்டிப்பாக இந்த வேளையில் இறங்கி இது உங்களுடைய தேவைகளை விசாரிக்க வல்லவராய் இருக்கிறார். உங்களுடைய ஜெப விண்ணப்பத்தை விசாரிக்கிற தேவனாய் நம் மத்தியிலே அசைவாடி கொண்டு இருக்கிறார். அப்ரஹாமின் ஆசீர்வாதம் இதோ நமக்கும் உண்டு. அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். பாஸ்டர் மூலமாக வார்த்தை மூலமாக கர்த்தர் நம்மளோடு கூட பேசி இருக்கிறார். அதற்காக நன்றி. பாஸ்டர் இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிக்கட்டும், எடுத்து பயன்படுத்தட்டும், அவர்கள் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். ஆமேன். கர்த்தாவே உமக்கு நன்றி 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 நன்றி. ஜெபத்தை வைத்தவர்கள் எல்லாம் ஆமேன் என்று சொல்லுங்கள்.
அப்பா தேவனே உமக்கு நன்றி கர்த்தாவே. இந்த அருமையான வேளையில கர்த்தாவே ஆண்டவரே அனைவரும் கர்த்தாவே வலது கரத்தை பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி இருக்கிறார்கள் ஐயா. இந்த ஜெப விண்ணப்பம் எங்களுக்கு கர்த்தாவே வாய்க்க செய்யும், எங்களுக்கு பதில் கொடுங்க அப்பா என்று சொல்லி அப்பா தேவனே நாங்கள் உலக பிரகாரமாக கருத்தோடு கூட ஜெபிக்கலாம் ஐயா. ஆண்டவரே இதோ கர்த்தா, ஆனால் பரிசுத்த ஆவியானவரே அந்த ஜெபத்தை கர்த்தாவே நீர் பரலோகத்தின் சித்தத்தின்படி மாற்றி கொடுக்க வல்லவராய் இருக்கிறீர் ஐயா. அதற்காக பரிசுத்த ஆவியானவரே வாக்கு கடங்க பெருமூச்சிகளோடு கூட எங்களோடு கூட இணைய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஐயா. நீர் இணைந்த கர்த்தாவே எங்களுக்காக ஜெபிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. எல்லாரும் பரிசுத்த ஆவியானவர்கிட்ட சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவரே பரலோகத்தில் என்ன சித்தத்தின்படி ஜெபிக்க வேண்டுமோ எங்களுக்கு தெரியாது, நீங்க ஜெபிங்க எங்களுக்காக அப்படின்னு சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர் இந்த வேளையிலே வாக்கு கடங்க பெருமூச்சிகளோடு கூட நம்மளோடு கூட இணைந்து ஜெபிக்க அவர் இறங்கி இருக்கிறார். உங்களோடு கூட கை கோர்த்து இருக்கிறார், உங்களோடு கூட கரத்தை கோர்த்து இருக்கிறார் கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர். அவரோடு கூட சேர்ந்து ஜெபிங்க. நீங்க உங்களுக்கு உங்களுடைய பாஷையிலே ஜெபிங்க. பரிசுத்த ஆவியானவர் அங்கு பரலோக பாஷையிலே ஜெபித்து நமக்கு இதோ பதிலை வாங்கி கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அப்பா தேவனே உமக்கு நன்றி 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 கர்த்தாவே. ஓரி பாக்க ஓஷி அந்தரியே சாந்தலோமியா அம்பலா ஷலா தரா 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 ரகஷா ஓ ரப 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 பரிஷாந்தரியே சாந்தலோமியா போதல கங்கல கௌலம் காலம் தந்தா தாரா ராபா ராபா ரம்பர ராபா பௌட ராக தந்த தார ராபா ಶಿಕಲಬರಿ ಎಂದರಿಯೇ ಶಾಂತಲೋಮಿಯಾ ಅಬಲಾಶಲ ತರಾ 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 ரகஷா. கர்த்தாவே உமக்கு நன்றி 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 கர்த்தாவே. எங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை கர்த்தாவே பரலோகத்தின் சித்தத்தின்படி மாற்றி போட்டதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே எங்களுக்கு பதிலை நீர் கொடுத்ததற்காக நன்றி. ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே வீட்டுக்கு திரும்பி போகும்பொழுது ஐயா ஆண்டவரே அவர்கள் ஜெப விண்ணப்பங்களுக்கு கர்த்தாவே ஆண்டவரே பதிலை அவர்களுக்கு காணட்டும் கர்த்தாவே, பெற்றுக்கொள்ளட்டும் கர்த்தாவை, சாட்சி கொடுக்கட்டும் ஐயா. ஆண்டவரே உமக்கு நன்றி. உம்முடைய நாமம் மகிமைப்பட நீர் இந்த காரியத்தை செய்ததற்காக நன்றி. திறந்த வாசலை எங்களுக்கு வாய்த்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தொடர்ந்து கர்த்தாவே ஆண்டவரே காரியங்களை எல்லாருக்கும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஐயா. அப்பா தேவனே உமக்கு நன்றி. இந்த ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க எங்கள் ஒவ்வொருத்தரும் அழைத்து கொண்டு வந்தீர், அதற்காக நன்றி. நாங்கள் அனைவரும் நன்றி செலுத்தினோம் ஐயா. உம்மை துதித்தோம் கர்த்தா, உம்மை ஆராதித்தோம் கர்த்தாவே. உம்முடைய கர்த்தாதி கர்த்தனேன் ஆண்டவரே இருதயத்தை நாங்கள் சந்தோஷப்படுத்தினோம் ஐயா. நீர் 6 நாளுக்கான ஆண்டவரே ஆசீர்வாதத்தை இப்பொழுது நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் ஐயா. எல்லாரும் 6 நாளுக்கான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுங்க. அப்பா தேவனே 6 நாளுக்காக எனக்கு கொடுத்த சுகம், பலன், ஆரோக்கியம், சமாதானம், சந்தோஷம், வேலை இடத்துல இருக்கிற பிரச்சனைகள் நீக்கி கர்த்தர் எனக்கு சுகத்தை கொடுத்தார் என்று சொல்லி அந்த சமாதானத்தை கொடுத்தார். அதற்காக நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. 6 நாளைக்கு நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கணும், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கணும் என்று கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். உன்னை வாலாக்காமல் தலையாக்குவேன், கீழாகாமல் மேலாவா என்று சொல்லி கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து கொண்டு இருக்கிறார். கர்த்தர் நல்லவர். அதனால் வலது புறமோ இடது புறமோ திரும்பி பார்க்காத படிக்கை கர்த்தருடைய முகத்தை மாத்திரம் நோக்கி நீங்கள் முன்னேற வேண்டும். அப்பொழுது கர்த்தர் உங்களோடு கூட இருந்து கரம் பிடித்த காரியங்களை செய்ய வைப்பார். அப்பா தேவனே உமக்கு நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே இந்த 6 நாளைக்கான ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் ஐயா. சமாதானத்தோடு கூட நாங்கள் கடந்து போகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் ஐயா ஆண்டவரே நீர் காரியங்களை வாய்க்க செய்கிற தேவனாய் இருக்கிறேன். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரங்கள் ஐயா. அப்பா தேவனே எங்கள் அயல்வாசிகளை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே ஒவ்வொரு சிறு காரியத்திற்காக சண்டை போடுவதற்காக வருகிறார்களே ஐயா, அவர்களோடு கூட நீங்க இடைப்படுங்க ஐயா. பரிசுத்த ஆவியானவரே அந்த மக்களை கர்த்தா உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே நீர் கர்த்தாவே இந்த காரியத்தை வாய்க்க செய்தல்ல வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஒரு சமாதானத்தின் ஆவி இப்பொழுது அவர்களுக்கு உள்ள அந்த வீட்டுக்குள்ளாக கடந்து போகட்டும், அந்த ஸ்ரீக்குள்ளாக கடந்து போகட்டும் ஐயா. எங்களோடு கூட யாரும் எதிர்த்து நிற்க மாட்டார்கள். மனிதர்கள் உனக்கு எதிராக எழுந்து நிற்க மாட்டார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறதை கர்த்தாவே எங்களுக்கு எதிராக எழுந்திருக்கிற எல்லா ஆயுதங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் விலக என்று நாங்கள் கட்டளையிடுகிறோம். அப்பா தேவனே உம்முடைய கர்த்தாவே ஆண்டவரே தேவ தூதர்களை இந்த வேளையில் அனுப்பினதற்காக நன்றி கர்த்தாவே. எல்லாருடைய வாய்களும் கட்டப்படட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த வேளையில கர்த்தாவே. யாரும் வாய் திறந்து பேசாத படிக்கையா அமைதியாக இருக்கும்படியாக உம்முடைய தேவ தூதர்களை இப்பொழுது அனுப்பினதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நாங்கள் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே உமக்கு நன்றி 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 கர்த்தாதி கர்த்தனே. ஆண்டவரே உமக்கு எதிர் நிற்பவன் யார் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எங்களுக்கும் யாரும் எதிர் நிற்காத படிக்க இப்படி அக்னி மதிலை நீர் வாய்த்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா.
உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். ஆண்டவரே, யூத் மீட்டிங் உமது கரத்தில் நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா கர்த்தா பிள்ளைகளும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. எல்லா பிள்ளைகளுக்கும் சுகம், பலன், ஆரோக்கியம், சமாதானம், சந்தோஷத்தை கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, இதோ கர்த்தாவே, அந்த யூத் மீட்டிங்கை துவக்கம் முதல் முடிவு வரை நீரே மூத்த போதகராக இருந்து நீர் வழிநடத்தல வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். மகனை மறைத்து கர்த்தாவே நீங்க வெளிப்படுங்க ஐயா. பாஸ்டரை மறைத்து ஆண்டவரே, இதோ கர்த்தாவே என்னை நீர் பேச சித்தமாக இருக்கிறோம். பேசுங்க கர்த்தாவே. எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட்டதற்காக நன்றி. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே, உமக்கு நன்றி கர்த்தாதி கர்த்தனை. கண்ணூர் பகுதியை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. நீர் அங்கேயும் பொறுப்பேற்றுக் கொண்ட கிருபைக்காக நன்றி. அங்கிருந்தும் யூசுகள் புறப்பட்டு வரட்டும் ஐயா, கலந்து கொள்ளட்டும் கர்த்தாவே. ஸ்தோத்திரங்கள் ஐயா. அப்பா தேவனே, உமக்கு நன்றி. இந்த நாளை நீர் ஆசீர்வாதத்தை கொடுத்தீர், அதற்காக நன்றி. நாங்கள் அனைவரும் வீட்டுக்கு புறப்பட்டு போக இருக்கிறோம். உம்முடைய தெய்வீக சமாதானம் எங்களை ஆண்டு கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் ரத்தத்தை அள்ளி எல்லார் மேலும் தெளிக்கிறேன் கர்த்தாவே. உன்னதமான பாதுகாப்பு ஒவ்வொருத்தர் மேலும் தங்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே, சஞ்சய்க்காக நாங்கள் ஜெபிக்க வருகிறோம் ஐயா. ஆண்டவரே, அவனுடைய கால் கர்த்தாதி கர்த்தனை உடைந்து இருக்கிறது ஐயா. ஆண்டவரே, ஆபரேஷன் செய்து இருக்கிறார்கள். ஆண்டவரே, நீர் கர்த்தாவே அவனுக்கு கர்த்தா உயிருக்கு ஆபத்து ஏற்படாதபடி அந்த பிள்ளையை நீர் பாதுகாத்ததற்காக நன்றி. அவன் கர்த்தாவும் பக்கம் திரும்பட்டும். நீர் அவன் பக்கம் திரும்பி இருக்கிறீர் ஐயா, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அவனை பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. அந்த குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. ஒரு தெய்வீக சமாதானம் அந்த குடும்பத்திற்கு உண்டாகட்டும் ஐயா. அப்படியாக கர்த்தாவே, யாருக்கும் எந்த விதமான விபத்தோ ஆபத்தோ நாச மோசங்களோ இனி ஆண்டவரே இந்த சபையை அணுகாத படிக்க ஐயா. ஆண்டவரே, விசேஷித்த உன்னதமான பாதுகாப்பு காட் ஆஃப் மர்சி சபையில் இருக்கிற முதியோர்லிருந்து சிறிய கை குழந்தை வரைக்கும் அவர்கள் மேல் உன்னதமான பாதுகாப்பு தங்கட்டும் என்று சொல்லி வார்த்தையை அனுப்புகிறேன் கர்த்தாவே. நீர் அப்படியாக கர்த்தா ஆசீர்வாத கிருபைக்காக நன்றி. சத்ருவானவனே, இதோ காட் ஆஃப் மர்சி சபை மக்கள் மேலே உனக்கு எந்த விதமான அதிகாரமும் கிடையாது. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் விலக என்று நான் கட்டளையிடுகிறேன். அப்பா தேவனே, பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய ஆதிக்கத்தை எங்கள் மேல் கர்த்தா வாய்த்ததற்காக நன்றி. அக்னி மதிலாய் இறங்கி நீர், அதற்காக நன்றி ஐயா. ஸ்துதி கனம் மகிமை அனைத்து உமக்கு ஒருவருக்கே சேரட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமென். கடைசியாக ஆசீர்வாதத்தை பாஸ்டர் கொடுவாங்க. எல்லாரும் கண்களை மூடி கடைசி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் என்றென்றும் தங்கியிருப்பதாக. ஆமென் சொல்லுங்க. ஆமென். Oh, give thanks to the Lord, yes I would. Oh, give thanks to the Lord, He's so good. Everlasting it's His love. Oh, give thanks to the Lord for His good. Oh, give thanks to the Lord, yes I would. Oh, give thanks to the Lord, He's so good. Everlasting it's His love. Yes, eternal is His love. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாம். ஹalleluya. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். Praise the Lord. God bless you. புதிதாக வந்தவர்கள் வந்து பார்த்து